மனோன்மய உடலோடு தான் கலந்து நிற்குது. இது மனோ உடல். இந்த மனோ உடலுக்கு அதிபதி சந்திரன், புதன், கேது. அதற்கு அடுத்தது முதலில் ஒரு உயிர் இயங்குவதற்கு உடலும் உயிரும் சேர்த்து ஆத்மாவாகிய சூரியனும் உடலாகிய மேசமும் 5ஆம் பாவ சித்தமும் சிம்மமும் 9ஆம் பாவம் ஆகிய தனுசும் தான் காரணம். அப்ப நம்ம 1, 5, 9 திரிகோணம் சொல்றோம் அல்லவா? முதல்ல ஒரு உயிர் இயங்கணும்னா 1, 5, 9 தேவை. நல்லா இருக்கணும். நம்ம நல்ல முறையா இருக்கணும் அப்படின்னா, நம்ம நல்ல செயல்படணும் அப்படின்னா, நல்ல செயல்பாடு, நல்ல மனிதரையா, நல்ல செயல்பாட்டுக்குரியவர், நல்ல தன்மை நம்ம இயங்குறோம் அப்படின்னா 1, 5, 9 நல்லா இருக்கணும். இந்த 1, 5, 9 என்ன கேட்டீங்கன்னா, ஆனந்த உடல், மனோ உடல், அதுக்கு அடுத்தது சாரி யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க எப்பதான், ஏன்னா நான் தூங்கிட்டீங்களோ ஏன்னு தெரியாது. அடுத்தது என்ன உடல் ஐயா? தங்கம், கஞ்சுக சரீரம் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞான உடல். இந்த 3 உடல் தான் நாம் இயங்குவதற்கு அடித்தளமான உடல். புரியுதுங்களா? இந்த 3 உடல் தான் அடித்தளமான உடல். அதனாலதான் ஒரு ஜாதகத்துல திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 முக்கியம். சார் என் பாடி பேசிட்டே போறேன், நல்லா இருக்கா? கிளாஸ் புரியுதா? நன்றி சார், நன்றி சார். அப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் முதல்ல நம்ம வாங்கணும்னே பார்க்க வேண்டியது என்ன? 1, 5, 9 திரிகோணங்கள் நல்லா இருக்கா? திரிகோணங்கள் நல்லா இருக்கா? அவன் நல்லா இருந்தா தான் அவன் சம்பாதிக்க முடியும். கேந்திரங்களை எங்கும் அவன் நல்லா, இது அகங்காரம், கேந்திரங்கள் மமகாரம். இவன் நல்லா இருந்தா தான் சொத்து சேர்க்க முடியும், பொருள் வாங்க முடியும், மனைவி கல்யாணம் பண்ண முடியும், வீடு வாங்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். முதல்ல அவன் நல்லா இருக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்கு. அப்போ 1, 5, 9 நல்லா இருக்கா? இந்த 1, 5, 9 ஜாதகத்தில் மிக முக்கியம். ஏன்னு தெரியுதா? இப்ப இத்தனை நாளா இது என்ன நினைச்சிருப்போம்? திரிகோணங்கள் ஜோதிடத்துல படிச்சிருப்போம். ஆனா சித்தாந்தத்தை சேர்த்த உடனே அதுக்கு விடை கிடைக்குதா? கிடைக்குதாங்க சார்? சித்தாந்தத்தை சேர்த்த உடனே என்ன கிடைக்குது? இது நம்முடைய ஆனந்த உடல், மனோ உடல், விஞ்ஞான உடல். இந்த 3 உடல்கள் தான் என்னது? திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9. அதுக்கு அடுத்தது பிராண உடல். இந்த பிராண உடல்ங்கிறது வாயுக்களால் ஆன சரீரம். 10 விதமான வாயுக்கள் சொன்னலவா? 10 விதமான வாயுக்களால் ஆன சரீரம். இந்த பிராண உடல் தான் நம்ம உடம்பை இயக்குது. நான் கையை தூக்குறேன்னா கேஸ். இறைவன் எப்பேற்பட்ட வடிவமைப்பாளன் பாருங்க. பொக்கள் எல்லாம் இன்னைக்கு இதை பார்த்து அந்த ஏற்சா அவனை பார்த்து நம்ம பாராட்டுறோம். கடவுளை ஒரு நாளாவது பாராட்டிக்கிறோமா? எனக்கு ஒண்ணுமே செய்யல. கோயிலுக்கு போனேன், கண் இருக்குதா, காது இருக்குதா, எனக்கு எதுவுமே செய்யலையே. இத்தனையும் அவன் கொடுத்தது. நம்ம கண்ணு காதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் செயல்படுதுன்னா அத்தனையும் அவன் கொடுத்தது. எப்படி நம்மளை உருவாக்கியிருக்கேன் பாருங்க. 10 விதமான காற்றுக்களால் உள்ளுக்கு மலம் தங்கிருச்சுன்னா அதை வெளித்தள்ளுறதுக்கு அபானம். ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு இது. கையை தூக்குறோன்னா அது ஒரு கேஸ். இதற்கு பிராண உடல் என்று பெயர். இதை முக்கியம் கட்டுப்படுத்துவது சூரியன், சந்திரன். சூரியன், சந்திரன். அதுதான் மூச்சு பயிற்சி மிக முக்கியமா சொல்லப்படுறோம். நம்ம உடம்புல ஒரு நோய் வரக்கூடாதுன்னா மூச்சு பயிற்சி முக்கியம். மூச்சு பயிற்சியே முக்கியம். சூரியகலை, சூரியகலையோடு தான் மூச்சு, சந்திரகலையோடு தான் மூச்சு. இதெல்லாம் சொல்றோம் அல்லவா? வாசி யோகம் சொல்றோம் அல்லவா? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? பிராண உடலை சரிப்படுத்தினால் இந்த உடம்பு சரியா இயங்கும். யோகத்தில் போய் பிராண உடலை கட்டுப்படுத்தினால் காற்றுக்கள் சரியாக இயங்கும். புரியுதுங்களா? அப்போ பிராண உடல் இதான் நம்ம இயக்குது. இதுல என்னென்ன வாயு இருக்கு? பிராணன், அபானன், வியாழன், உதானன், கூர்மன், தேவதத்தன், கிரிதரன், தனஞ்சயன், சமானன், நாகன் என்று சொல்லக்கூடிய 10 விதமான வாயுக்கள் பிராண உடல்ல இருக்கு. 10 விதமான வாயுக்கள் கிரகங்கள் உண்டு. அதை நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, அதனால கடந்து போயிட்டு இருக்கேன். அடுத்தது ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா
சூக்கும சரீரம், பிராணமய கோஷம், சூரிய சந்திரன், இதெல்லாம் காரணம். இந்த ஸ்தூல சரீரம் பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு. இந்த உடம்புக்கு செவ்வாய் தான் முழு காரணம். தாமச அகங்காரம் என்று சொல்லக்கூடிய காமம் என்ற ஒரு தாமச அகங்காரம் காமத்தை கொடுக்கும். இந்த காமத்தின் மேலும் வெளிப்படக்கூடிய சுக்கிலம் சுரோனிதம் சேர்ந்துதான், சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துதான் ஒரு உடம்பை உற்பத்தி செய்கின்றன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ கிரகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அன்னமய உடலுக்கு சூரியன் பொறுப்பு, ஆனந்தமய உடலுக்கு சூரியன் பொறுப்பு, விஞ்ஞானமய உடலுக்கு குரு பொறுப்பு, மனோமய உடலுக்கு சந்திரன் புதன் பொறுப்பு, இது வாயுக்களான உடம்புக்கு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் பொறுப்பு. இந்த பஞ்சபூத சரீரத்துக்கு செவ்வாய் முதல் பொறுப்பு, உபகாரணங்களாக மற்ற கிரகங்கள் பொறுப்பு. இந்த உடம்பு நம்முடைய கருவிகளை குறிக்கும் போது கண்ணுக்கு ஒரு கிரகம், காதுக்கு ஒரு கிரகம், மூக்குக்கு ஒரு கிரகம், இப்படி உபகிரகங்களாக பொறுப்பு. ஆனா முழு பொறுப்பும் செவ்வாய் தான். அதான் சொல்றீங்க, காதுக்கு ஒரு கிரகத்தை சொல்றீங்க, மூக்குக்கு ஒரு கிரகத்தை சொல்றீங்க, எல்லாம் சரிதான். இந்த காதுக்கோ மூக்குக்கோ ரத்தம் போகலன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே செயல் வந்துடும். செயல் வந்துருமா சார்? அப்ப எது முக்கிய காரணம்? முதன்மை நிர்வாகி யாரு? செவ்வாய் தான். இந்த உடம்பு இருக்குன்னா உச்சி முதல் பாதம் வரை அனைத்தையும் சரியா இயங்க வைக்கிறது யாரு? செவ்வாய் தான், ரத்தம் தான். ஆச்சுங்களா? அப்போ இந்த செவ்வாய் தான் முதன்மை. இந்த உறுப்புகளுடன் கூடிய ஸ்தூல சரீர உருவாக்கத்திற்கு பொறுப்பேற்கிறார். பஞ்சபூத கிரகங்கள் அதுக்குள்ள மறுபடியும் பொறுப்பேற்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட வினையை எடுத்துக்கிட்டு சாமி நம்மளை பிறவிக்குள்ள அனுப்புறாரு. பிறவிக்குள்ள வந்துட்டோம். இந்த பிறவிக்குள்ள வந்த உடனே இறைவன் எப்படி படைச்சானா, அவன், அவள், அது என்று 3 கூறுகளாக படைத்தான். அவன், அவள், அது. ஆணுக்கு பெண் சமமா சார்? வேகமா போறேன், ஏன்னா டைம் கம்மியா இருக்கு. இது கிட்டத்தட்ட 400 பக்கம், 450 பக்கம் இருக்கு. ஆணுக்கு பெண் சமமா? ஒருபோதும் சமம் இல்லை. பெண்ணுக்கு ஆண் சமமா? ஒருபோதும் சமம் இல்லை. ஒருபோதும் சமம் இல்லை. இது சொன்னே தாய்க்குளமே சண்டைக்கு வந்துடாதீங்க. ஒரு ஆணுக்கு பெண் எப்போதும் நிகராக முடியாது, பெண்ணுக்கு ஆண் எப்போதும் நிகராக முடியாது. ஒரே தன்மையுடையவர்கள் என்றால் இறைவன் ஏன் நம்மளை கல்யாண மண்டபத்தில் சேர்க்க போறான்? இது வேறு அது வேறு. ஆண் என்பவன் அறிவும் வீரமும் சார்ந்தவன், பெண் என்பவள் உணர்வும் அன்பும் சார்ந்தவன். பெண்ணுக்கு அறிவு இல்லையா சார் அப்படின்னா, பெண்ணிடத்தில் இருப்பது உணர்வு சார்ந்த அறிவு. ஒரு வீட்டுல ஒரு ஃப்ரெண்டு வந்தார். அவர் ஏற்கனவே வரவு செலவு கொஞ்சம் சரியில்லாதவர். விலையை வாங்கி கொடுக்கல. இவங்கிட்ட இருந்து வாங்கினது இல்லை. வீட்டுல முக்கிய செலவு ஒரு 50,000 ரூபாய் கடன் கொடுன்னு கேட்டார். இவனுக்கு நண்பரா போச்சு. என்ன பண்றது, கொடுத்தா கொடுத்துருவானா, இவன் சொத்து என்ன இருக்குது, இவன் என்ன இருக்குதுன்னு இவன் அறிவு சார்ந்து வாங்கல. இவன் என்ன பண்றான் எல்லாம் யோசிச்சான். யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர முடியல. குழம்பிக்கிட்டே இருந்து அப்படியே மனைவி பார்த்தான். மனைவி இங்க வாங்க அப்படின்னா, என்னடி அப்படின்னா, கொடுக்காதீங்க, பணம் வராதுங்க. இவன் இத்தனையும் யோசிச்சான். அவன் இவனோட மூலத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டான். அந்த பொண்ணு பணம் வராதுன்னு. எப்படி முடிவுன்னா, எப்படி முடிவுன்னா யோசிங்க. இதுதான் உணர்வு சார்ந்த அறிவு. பெண்களுக்கு எப்பயுமே அறிவு அதிகம். உணர்வு சார்ந்த அறிவுக்கு அதிக பவர். உணர்வு சார்ந்த அறிவுக்கு அதிக பவர். அப்போ இந்த பெண் உணர்வு சார்ந்த அறிவு, உணர்வும் அன்பும் உடையவள். ஆண் அறிவும் வீரமும் உடையவன். ஆணுக்கு புறம் சார்ந்த அறிவு, பெண்ணுக்கு அகம் சார்ந்த அறிவு. ஆணுக்கு புறம் சார்ந்த அறிவு, பெண்ணுக்கு அகம் சார்ந்த அறிவு. உடலால் திண்மையுடையவன் ஆண், உடலால் மென்மையுடையவள் பெண். சுக்கிலம் விந்து ஆணினுடையது, சுரோனிதம் கருமுட்டை பெண்ணினுடையது. இந்த சுக்கிரன் அங்க சுரோனிதம். ஆண் உட்சென்று கருத்தரிக்க கூடியவன். ஆணினுடைய சுக்கிலம் உட்சென்று கருத்தரிக்கும், பெண் உள்வாங்கி கருத்தரிப்பான். இதனாலதான் நம்முடைய செவிஸ்தாந்தத்தில் அடியேன் சொல்வது என்னவென்றால், ஆண் விதை பெண் நிலம், ஆண் விதை பெண் நிலம். அப்போ தோஷ சாமியத்தை முடிவு பண்ணும் போது, எப்பவுமே தோஷங்களை முடிவு பண்ணும் பொழுது
ஆணை விட பெண்ணுக்கு தோஷம் குறைவாக இருக்க வேண்டும். விதையை விட நிலம் வலுவாக இருக்க வேண்டும். ஒரு விதையை கொண்டு கொன்றோம், வளமான நிலம், நல்ல விளைச்சல் கொடுத்துரு அப்படின்னு. சீல்டு என்னதான் பவர் இருந்தாலும் அந்த நிலம் ஒத்து வராத நிலமா இருந்தா உன்ன என்ன ஆகும்? எல்லாம் முளைச்சு அழுகி கருகி போயிடும். பெண் தான் இல்லத்து அரசி. ஒரு பெண் நல்ல முறையில் வாழ்க்கை துணை வாய்த்து விட்டால் அந்த குடும்பம் சிறந்து மேலோங்கி வளரும். அதுவே ஒரு தவறான பெண் அமைந்து விட்டால் அந்த குடும்பம் சிதைந்து சுக்குநூறாகும். அதனாலதான் பெண்ணை இல்லாள் என்று சொன்னார்கள், ஆணை இல்லான் என்று சொல்லவில்லை. வள்ளுவ பெருந்தகை பெண்ணுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். பெண்ணை அடிமைப்படுத்திட்டான். எங்க அடிமைப்படுத்தினாங்க? பெண்களை நம் தமிழ் சமூகம் போற்றுன மாதிரி வேறு எந்த சமூகமும் போற்றவில்லை. உண்மை. பெண் உட்வாங்கி கருத்தரிக்கக்கூடியவள். ஆண் சிவம். சிவத்தினுடைய ஆற்றல், ஆண் நெருப்பு. சிவத்தினுடைய ஆற்றல் நேரடியாக பயன்படாது. அதை சுகமாக வேண்டும் என்றால் சந்திரன் சூரியனுடைய ஆற்றலை வாங்கி இந்த உலகத்துக்கு உயிர் சக்தியாக இந்த உலகம் பயன்படும்படி கொடுக்கின்றார். நெருப்பு, இது நீர். அப்போ சிவத்தினுடைய சக்தியை வாங்கி சந்திரன் தான் அதை பயன்படும். அம்பாள் தான் அதை கொடுக்கிறா. இந்த உலக உயிர்கள் வாழுகிற இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்து மாயா சக்தி அனைத்துக்கும் தலைவி அம்பிகை. ஆணுக்குள் இருந்து வருவது சுக்கிலம் பெண், பெண்ணுக்குள் இருந்து வருவது சுரோனிதம் ஆண். நல்லா யோசிச்சுங்க. நம்ம உற்பத்தி ஆகும் போது 75% தான் நம்ம ஆம்பளை, 75% தான் பெண் பிள்ளை. என்னைக்கு இந்த ரெண்டும் தாம்பத்தியத்தில் ஒன்று சேர்ந்து ஓருயிரும் ஈருயிரும் கலந்து ஓருயிர் ஆகுதோ அன்னைக்கு தான் ஒரு ஆண் முழுமையான ஆண், ஒரு பெண் முழுமையான பெண். நம்ம கிராமத்தில் வழக்கமா சொல்லுவோம், சார் ஒரு சின்ன பையன் ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டம் நடக்கும், அந்த கிராமம் சார்ந்த கூட்டம் நடக்கும். அப்போ போய் வேற சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. உடனே பெரியவங்க சொல்லுவாங்க, சின்ன பையன்ப்பா அவன் சொல்லிட்டு போறான் விடு அப்படிம்பாங்க. அவன் வயசு 25 இருக்கும், சின்ன பையன்பாங்க. அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகி போவான், அப்ப போய் இதே மாதிரி வளரிடுவான். சொல்லுவாங்க, அப்பா நீ பேசலாமா, கல்யாணம் பண்ணிட்டுல, நீ ஒரு குடும்பஸ்தனாயிட்டு இல்ல, நீ அப்பதான் ஆண்கிறதையே மதிக்கிறாங்க இது கிராமத்தில். உண்மையா இல்லையா பழனி வேலையா? உண்மைதானே? அப்போ ஒரு ஆண் முழுமை பெறுவது பெண்ணிடத்தில் இருந்து அந்த மீதி சுரோனிதத்தை உள்வாங்கிய பிறகுதான் பெண் முழுமை பெறுவது இங்கிருந்து சுக்கிலத்தை வாங்கிய பிறகுதான். இதனால் தான் தாம்பத்தியத்தை நம்முடைய முன்னோர்கள் தெய்வ வம்சத்திற்கு ஒரு யோகத்துக்கு சமமாக சொன்னார்கள். தாம்பத்தியத்தின் போது இரு கர்மாக்கள் ஒன்று சேருது. அந்த கர்மா கலப்புல கீழையும் போலாம் மேலையும் போகலாம். இன்னைக்கு திருமணத்துக்கு பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கீழே அடிபாதாளத்துக்கும் போகுது, கீழே கடந்து மேலே வந்தாங்க. அது திருமணம் தான் வச்சுக்க வேண்டாம், பொது வழியில் சொல்லக்கூடாது என்றாலும் சொல்கிறேன். வேறு எவ்வகையில் ஒரு பெண்ணுடைய ஒரு ஆணினுடைய தொடர்பு இருந்தாலும் மேல உயர்நிலைக்கு போனவனும் உண்டு, கீழே அடிபாதாளத்துக்கு போனவனும் உண்டு. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் முறைப்படி ஜாதகம் பார்த்து 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்த்து இதால் இந்த கர்மாவும் சேர்ந்தால் இந்த இருவரும் வளர்ச்சி பெறுவார்களா என்பதை யூகித்து அந்த வளர்ச்சிக்கு இடமிருந்தால்தான் திருமணத்திற்கு உத்தரவு கொடுத்தார்கள். திருமணம் என்பது சடங்கு என்றாலும் தாம்பத்தியம்தான் மிக முக்கியம். அந்த தாம்பத்தியத்தின் மூலம் இருவரும் உயர்ந்து இல்லறத்தை நடத்தி அதுக்கப்புறம் முக்தி என்ற நிலையை, இந்த அறத்தின் மூலம் முக்தியை பெறுவார்களா என்று நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்தார்கள். இன்னைக்கு அதை சாதாரணமா பொருத்தம் பார்த்தரம்னு சொல்லக்கூடாது. இல்லறம் அறம் உயர்ந்து ஒரு ஆண் முதலில் அன்பு காட்டவே தெரியாது, அவன் தனக்குன்னு சாப்பிட்டுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முள்ள மனைவிக்குன்னு எடுத்து வைக்கிறான், மனைவி கணவனுக்கு எடுத்து வைக்கிறான். இந்த அன்பாகப்பட்டது குடும்பத்துக்குள்ள அப்படியே நிறைந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி சமூகத்துக்குள் போய், குடும்பத்துக்குள் அன்பு காட்டும் பொழுது அது அன்பு, சமூகத்துக்குள் போகும்பொழுது அது அருள், அருள் துறவாகி துறவு வீடு பேற்றை தந்தது. இதுதான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். இப்ப அப்படிப்பட்ட திருமண பொருத்தத்தில் ஆணும் பெண்ணும் வேறுபாடு அப்படிங்கறத புரிஞ்சுட்டீங்களா சார்? புரிஞ்சுட்டீங்களா சார்? புரிஞ்சுட்டீங்களா?
நன்றி, நன்றி சார். அடுத்தது இந்த பெண்ணை மட்டும் நம்முடைய சாணக்கிய சாஸ்திர நூல்கள் சொல்கின்றன. பெண்ணெல்லாம் பெண் அல்ல, ஆணெல்லாம் ஆண் அல்ல. இதிலும் மாறுபாடு உண்டு. என்ன மாறுபாடுனா சாமுத்திரிய வாசகத்துல பாருங்க, நான் அங்க கொடுத்திருக்கேன். இந்த பெண் பாருங்க, ஆண் மாற இருப்பான். தோற்றம்தான் பெண், ஆனால் ஆணுடைய தன்மையுடைய ஆன்மா தான் அங்க இருக்கும். இந்த பெண் பாருங்க எவ்வளவு நளினமா இருக்காங்க, பெண்ணினுடைய தன்மையில் எவ்வளவு நளினமா இருக்காங்க. இந்த ஆண் பாருங்க பெண் மாற இருக்கான். அவன் அவள் அது என்று சொன்னேன் அல்லவா, அவன் அவள் அது என்பது அழித்தன்மை, அது விட்டுருங்க. ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரன் தன்மை, அது விட்டுருங்க. அது உயர்ந்த தன்மை, அது நம்ம கிண்டல் பண்றாங்க, பண்ணவே கூடாது. அது தெய்வீக தன்மை. ஆணுக்குள் பெண்மை அதிகம் உள்ள ஆணும் உண்டு, பெண்ணுக்குள் ஆண்மை அதிகம் உள்ள பெண்ணும் உண்டு. இதையும் நாம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆண் தன்மை உள்ளவனா, பெண் தன்மை உடைய ஆணா, இவள் பெண் தன்மை உடைய ஆண் தன்மை பெண் தன்மை உடைய பெண்ணா, இல்ல ஆண் தன்மை உடைய? என்னைக்குமே ஒன்று சொல்கிறேன், அதிக அறிவு பெற்ற பெண், அறிவுனா புறம் சார்ந்த அறிவு, அதிக அறிவு பெற்ற பெண் வாழ்க்கை சிறப்பாக இறந்ததில்லை. அதுபோல அகம் சார்ந்த உணர்வு அதிகம் உள்ள ஆணுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இல்லை. உதாரணத்துக்கு சொல்லிட்டா, நம்முடைய அவை பாட்டி அறிவு சார்ந்த உலகத்தினுடைய பெரும் தமிழ் கிளவி, அவர்கள் இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகவில்லை. காரைக்கால் அம்மையார் இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகவில்லை. தற்போது வாழ்ந்த நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகவில்லை. அறிவு அதிகமாக அதிகமாக அவர்களால் அந்த உணர்வு குறைந்து விடும். உணர்வு என்றால் அகம் சார்ந்த உணர்வு, நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அதுபோல ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு கம்பீரம் முக்கியம். அந்த கம்பீரம் குறைந்து பெண் சார்ந்த தன்மையுடைய ஆணுடைய வாழ்க்கையில் சிறப்பாக உலகத்தை ஏமாற்றுவான். சார் அப்படியே மியூட் போட்டுங்க சார், யாராவது மியூட் பண்ணல மியூட் போட்டுங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அத ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கலாம் எப்படி என்னங்க. சரி, திருமணம். இந்த திருமணம்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது மேசம் என்பது ஆணுடைய லக்னம், அகங்கார தத்துவம், 7ஆம் இடம் மமகாரம். இதுதான் மமகார தத்துவம். இது என்னுடையது. ஒரு ஆண் எப்போ பொருள் சம்பாதிக்கிறான்? திருமணத்துக்கு பிறகுதான். மமகாரம் என்பது மாயாசக்தி. மேசத்தை சொல்பது, மேசத்துல 6 திக்பலம், லக்னத்துல காலபுருஷன் லக்னத்துல 6 திக்பலம், குரு திக்பலம். அங்கே இறைவனுடைய முப்பெரும் தேவர்களுடைய சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆற்றல் அங்கிருந்து வருது அப்படின்னா, இங்கே முப்பெரும் தேவியருடைய ஆற்றல் இங்கே துலாத்தில் இருக்கின்றது. இது அத்தனை மாயாசக்தி. இந்த சுக்கிரன் ஒருவருக்கு நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கையில் மிக சந்தோஷங்களை அனுபவிக்க முடியும். இந்த உலக வாழ்க்கையில் சித்ரா பௌர்ணமினால நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த உயிர்களுடைய உற்பத்தியினுடைய உயிர்களுடைய இயக்கத்தன்மையை கொண்டாடுவதுதான் சித்ரா பௌர்ணமி. இறைவனுடைய ஆற்றலை அப்படியே வாங்கி சுகங்களாக மாற்றி அம்பிகை உலகத்துக்கு மாயையாக தருகிறார். அதை கொண்டாடுவதுதான் சித்ரா பௌர்ணமி. அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஆண் எப்போதுமே சந்தனம் வைத்து குங்குமம் வைக்கணும் நெற்றி பொட்டுல, உயிர் நினைக்கும். பெண் எப்போதுமே குங்குமம் வைக்கணும். இந்த இடத்துல இன்னைக்கு ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறோம். ஏன் அதை வைக்கக்கூடாதுன்னா, ஒரு துஷ்டனுடைய திருஷ்டி பார்வை நம்ம மேல படுது அப்படின்னா, அந்த பார்வை இந்த உயிரை தாக்காமல் இருக்கணும்னா இது வழியா தான் உள்ளுக்கு போகும். அது போகாமல் இருக்கட்டா, ஆணுடைய உயிர் எப்பவுமே வெப்பமானது, அதுக்கு சந்தனம் வைத்து குங்குமம் வைக்கணும். பெண் எப்பவுமே குளிர்ச்சியானவள், அவளுக்கு குங்குமம் வைக்கணும். புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கணும். சந்தன குங்குமம் நெற்றி பொட்டில் வைக்கிறது ஏன் வந்து இந்த 7ஆம் இடம் தன்னிடத்தில் இல்லாத ஒன்று. எல்லாமே நம்ம இடத்துல இல்லாத ஒன்று தான் வாங்குவோம். இப்போ நான் டிவி 50 வாங்கிட்டேன்,
அடுத்தது டிவிஸே வாங்கணும்னு நினைப்பேனா, அடுத்தது ஒரு ஹோண்டா வாங்கணும்னு நினைப்பேன். இருக்கிறதா வாங்குமா சார்? தன்னிடம் எல்லாம் இடத்துல இல்லாத ஒன்றை தேடித்தான் நம்ம வாழ்க்கை பயணிக்கிறது. இது நிதர்சனமான உண்மை. இறைவன் படைப்பில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெண்ணிடத்தில் இல்லாதது ஆணிடத்தில் உண்டு, ஆணிடத்தில் இல்லாதது பெண்ணிடத்தில் உண்டு. அதனால்தான் குறிப்பிட்ட பருவத்திற்கு அப்புறம் இந்த ஆணுக்கு பெண் மீதும் ஈர்ப்பும் பெண்ணுக்கு ஆண் மீது ஈர்ப்பையும் இறைவன் கொடுக்கின்றான். ரெண்டு வெவ்வேறு. நம்மிடத்தில் இல்லாத ஒன்று தான் நாம் தேடுவோம். அப்போ ஏழாம் பாவகம் எதிரான பாவம் இருந்தாலும் பகல் இரவை நோக்கித்தான் போகின்றது, இரவு பகலை நோக்கித்தான் வருகின்றது. இதுதான் விதி. புரியுதுங்களா? ரெண்டும் சேரும் போதுதான் முழுமை அடைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பவுமே அகங்கார தத்துவம் பகல், உயிர், ஆன்மா, கணவன், மேசம்னா பெண், இரவு, மமகாரம், சமூகம், மனைவி, இது ஏழாம் பாவம். காமத்தை நோக்கித்தான் நம்ம எல்லாம் நகர்ந்துட்டு இருக்கிறோம். காமம் என்பது செக்ஸுவல் லைஃப் தான் இல்ல. பொருள் சம்பாதிக்கணும், சமூகத்தில் நல்ல பெயர் எடுக்கணும். இவ்வளவு தூரம் எனக்கிட்ட பேசுறது இருக்கு, நீங்க எல்லாரும் பாராட்டணும். இது ஒரு காமம், பாராட்டு காமம். இது என்ன காமம்? பாராட்டு காமம், புகழ் காமம், எல்லாமே காமம் தான். ஆச்சுங்களா? அந்த காமத்தை நோக்கித்தான் நாம் அனைவரும் நகர்கின்றோம். அதைத்தான் இங்க போட்டிருக்கேன். அடுத்து இங்க சொல்ற பாருங்க, இந்த சுக்கிலம் சுரோனித கலப்பு தான் திருமண பந்தம். நம்முடைய வினை தொகுப்பு அனைத்தும் சித்தத்துல பதிஞ்சிருக்கும். சித்தம் பதிவு தெரிஞ்சு கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வர். கண்காணி எங்க இருக்கா? நமக்குள்ளேயே இறைவன் நிஷ்டான். கண்காணியே நமக்குள்ளேயே இறைவன் நிஷ்டான், வேற எங்கேயும் இல்ல. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வர். கண்காணி நமக்குள்ளே இருக்கான். என்னத்தை அன்றாட காலையில் எழுந்திரிச்சு பொழுதாவரில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து ஆதாரம் அங்க எழுதி வச்சிருக்கான். புரியுதுங்களா? அப்ப சித்தத்துல பதிவாயிருது. கர்மா அனைத்தும் சித்தத்தில் இருக்கு. இதுதான் 5ஆம் இடம். இதுதான் சுக்கிலம் சுரோனிதம் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் 5ஆம் இடம். சுக்கிலம் தான் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இந்த சுக்கிலம் சுரோனிதம் ரெண்டும் கலக்கக்கூடியது 7ஆம் இடத்துல. இந்த 1, 5, 9ல சுக்கில சுரோனித கலப்பு 5ஆம் இடத்துல வருது. அங்கிருந்து பாவ புண்ணியம் ஏற்கனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லவா, அங்கிருந்து என்னவோ அது வருது. 9ஆம் இடத்துல இருந்து தெய்வ பலம், புண்ணிய பலம், தெய்வத்தினுடைய அருள், அதுவும் போய் அங்க கலக்குது. ஏன்னா ஒரு பாவகம் இயங்கும் போது அதன் திரிகோணங்கள் இயங்கும். லக்ன பாவமாய் உயிர் இயங்குது. பெண்ணுக்கு அப்படியே இதை லக்னமா போட்டு அதை 1.5 போடுங்க. இந்த 2 கலப்பு தான் திருமண பந்தம். இதுதான் நம்மை கீழ்நிலைக்கு கொண்டு போகுதா மேல்நிலைக்கு கொண்டு போகுதா அப்படிங்கிறத முடிவு செய்கின்றது. ஒரு உயிர் காமத்தை நோக்கி அப்படியே நகருது. பிறந்த உடனே காமத்தை நோக்கித்தான் நகருது. படிப்பு எல்லாமே ஆசைதாங்க. காமத்தை, படிப்பு ஞானத்தை கொடுக்கும், அது வேற. ஆனா எல்லாமே ஒவ்வொன்றாக காமத்தை நோக்கித்தான் நகருது. இந்த 7ஆம் பாவம் பூர்த்தி செய்து திருமண வாழ்க்கையை பூர்த்தி அடைஞ்ச பிறகு காமம் நிறைவுற்று அதற்கடுத்தது மோட்சத்தை நோக்கி நகர்கிறது. இதுதான் வாழ்க்கையில. அதை நான் கேந்திரத்தை சொல்லும் போது சொல்றேன். இங்க பாருங்க, ஆத்மா காமத்தில் மூழ்கும் போது கர்மா ஏறுகிறது. காலபுருஷனுக்கு லக்னம் சொல்லக்கூடிய மேசத்துல சூரியன் உச்சம் ஆத்மா பலத்தோடு இருக்கும், சனி நீசம். ஏன்? கர்மா காலியா இருக்கும், கர்மாவுக்கு பலம் இல்லை. ஞானிகள் காமத்துல மூழ்கிறது இல்லை, தன்னை அப்படியே நிலைநிறுத்திக்கிறாங்க, இதன் மேலே ஆசைப்படுறது இல்லை, அவங்களுக்கு கர்மா கிடையாது. நாம் அந்த 7ஆம் பாவத்துல மூழ்க உயிர் பலவீனப்படுகிறது. அதனாலதான் 7ஆம் பாவத்துல சூரியன் நீசம். உயிர் பலவீனப்படுகிறது, கர்மா ஏறுகிறது. அதனாலதான் அங்க சனி உச்சம். எப்பவுமே பாருங்க, 180 டிகிரி ஒரு பாவகத்திற்கு 180 டிகிரி அப்படின்னா 7ஆம் பாவகம். 0 டிகிரியிலிருந்து 180 டிகிரி துலாம். பூமியை 4 பாகமா பிரிங்க. 4 பாகமா பிரிச்சீங்கன்னா இந்த 4 பாவகம் பூமியை 4 பாகமா பிரிச்சீங்கன்னா இந்த 4 பாவகத்துல லக்ன பாவகத்திலிருந்து 7ஆம் பாவகம், இது பூமியினுடைய வடதுருவம் தென்துருவம். 2 அச்சுக்கள் இருந்தாதான் சரியா பூமி உருளும். அதுபோல கணவன் மனைவி, ஒரு ஆண் உயிருக்கும் சமூகத்துக்கும் உள்ள உடன்பாடு, இது சரியா போனாதான் முதல்ல வாழ்க்கையே உருளும். 7ஆம் பாவம் பிரச்சனையா சமூகத்திலே மதிப்பு இருக்காது, வாழ்க்கை துணையிடத்திலே மதிப்பு இருக்காது, ஒத்துழைப்பு இருக்காது. இது சரியில்லைன்னா அவனுடைய வாழ்க்கையும் சரியில்லை.
நம்ம ஒரு மளிகை கடை வைக்கிறோம் சார், சமூகம் தான் நம்ம விட்டு பொருள் வாங்குது, வேற யாரு வாங்குறா சார்? உண்டா இல்லையா? அப்போ சமூகம், வாழ்க்கை துணை, இதுதான் நமக்கு மிக முக்கியம் 7ஆம் பாவத்துல. அடுத்தது கடக மகர ரேகை. கடக ரேகை, மகர ரேகை. ஒருவன் திருமணத்திற்கு பிறகுதான் கர்மயோகத்துக்குள்ளே போறான். அப்போ அவனுடைய கர்மா, இல்லறத்தானுக்கு 11 கடமைகள் என்று சொல்கிறார் வள்ளுவர். கர்மயோகத்தை ஆற்றான். அதுக்கு பொருள் தேடணும். 10ஆம் பாவம் தொழில், பொருள் தேடுறான், சம்பாதிக்கிறான். அதன் மூலம் 4ஆம் பாவமாக சுகத்தை பெறான். ஒரு பாவகம் அதற்கு 7ஆம் பாவகத்தை சார்ந்து இயங்கும் அல்லது இயக்கும். இதான் நம்ம சித்தாந்த ஜோதிடம். அப்படித்தான் இயங்குது. ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவம் அதற்கு 7ஆம் பாவத்தை சார்ந்துதான் இயங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? எல்லாம் சரியா, திருமண பொருத்தத்தை எங்கேயா சொன்னேன் அப்படின்னு சொல்லாதீங்க, வந்துட்டேன். முதல்ல நாம் எப்படி இயங்குறோம்னு தெரியணும் அல்லவா? வந்துட்டேன், ஏனுங்க. வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நாம எல்லாருமே இந்த ஆன்மாவாகப்பட்டது எப்பவுமே சத்பொருள் பேர் நமக்கு. அப்போ ஆன்மா எப்பொருளை சாகிறதோ அப்பொருளை ஒட்டி தான் இயங்கும். பணம், செல்வாக்கு, பதவி இத்தோடு சேரும் பொழுது இந்த பதவி என்னுடையது, நான் தான் முதலமைச்சர், நான் தான் மந்திரி, நான் தான் ஒரு பேங்க்ல மேனேஜர், நான் தான் செக்ரட்டரி, இதெல்லாம் சொல்றோம் அல்லவா? உண்மையில நாம அதாவே மாறிடுறோம். அதனாலதான் அந்த பதவி போகும்போது நம்மளால தாக்குப்பிடிக்க முடியாது. சத்பொருள் நாம, அசத்து பொருள் அது. பதவி, பேரு, புகழ், காசு, பணம், சொத்து, இதெல்லாம் அசத்து பொருள், ஜடப்பொருள். இறைவன் ரெண்டையும் சேர்த்து வைக்கிறான். இந்த உயிரினுடைய தன்மை என்னன்னா அப்பொருளோடு ஒன்றி விடுகிறது. ஒன்றுனால அதுதான் அதுன்னு நினைச்சுக்குது. அதுதான் உயிர் இருக்கிற பிரச்சனையே. அதனாலதான் நம்ம ஒரு விஷயம் நம்ம விட்டு போகும்போது நம்மளால அந்த கஷ்டத்தை தாங்க முடியல. புரியுதுங்களா? இப்ப சத்பொருள், அசத்து பொருள் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்குங்க. எப்படி உயிர் இயங்கணும்னா கர்மயோகத்தை மட்டும் கரெக்டா செய்யணும். ராமனை போல, ராமனுக்கு முடிசூட்டுகின்றார்கள் என்று முதல் நாள் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இரவோடு இரவாக கூப்பிடுறாங்க. போய் ராமன் போய் நிற்கிறான். இன்னும் உடனே அவன் முகத்தில் எந்தவித சஞ்சலமும் இல்லை. அப்பாவோட பதவி, நான் ஒரு அப்பாவோட மகனா பிறந்துட்ட, செய்ய வேண்டிய கடமை செய்யறேன். மக்கிய நாள் கையோ எதுவுமே இல்லை, நீ காட்டுக்கு போகணுட்டான். அப்பவும் முகத்தில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை. இதுதான் கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை யார் சரியா ஆற்றுகிறோமோ அவர்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கல. இது சொல்றதுக்கு நேரம் இல்லை, இருங்க. சுக்கிரனை பத்தி தெரிஞ்சுக்கணும். சுக்கிரனை பத்தி இது எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும். இந்த கிரகங்கள் ஆரோகணத்தில் இருக்கிறதா அவரோகணத்தில் இருக்கிறதா இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். எந்த கிரகமும் உச்ச டிகிரியை நோக்கி செல்லும் பொழுது, தனது உச்ச பாகையை நோக்கி செல்லும் பொழுது அது ஆரோகணம். நீசத்தை நோக்கி செல்லும் பொழுது அவரோகணம் என்று சொல்வோம். அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிரனுக்கு பொறுத்தவரை கேட்டீங்கன்னா எத்தனை இதா பிரிக்கிறாங்க அப்படின்னா பாருங்க. சுக்கிரன் ஆட்சி அப்படின்னு இருக்கும் போது பாலக பருவம், அப்படியே கொஞ்சம் தூரம் வளர்ந்து வந்தா விடலை பருவம், அதாவது விடலை பருவம், விடலை பருவம் உச்சத்தை நோக்கி போகும்போது. அதுக்கப்புறம் காலை பருவம். சுக்கிரன் உச்சத்தில் இருக்காரு, உச்சத்துக்கு முதல் ராசியில காலை பருவத்தில் இருக்காரு. அப்ப அந்த சுக்கிரனுக்கு பவர் அதிகம் எந்த கிரகத்துக்குமே. அதே அவரோகணம் நீசத்துக்குள்ள போறான்னு வச்சுக்கோங்க, நீசத்தை நோக்கி போறான்னு வச்சுக்கோங்க, இதே அவரோகணம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மிலி பருவம், அடுத்தது மரவோன் பருவம், அடுத்தது திரவோன் பருவம். 2 ராசி கணக்கு போட்டுக்கங்க. ஒரு ராசி 2 ராசி ஒவ்வொரு இதாக கணக்கு போட்டுக்கங்க. அடுத்தது முதுமகன் பருவம். இந்த முதுமகன் பருவம் தான் நீசம். அப்ப நீச கிரகம் எதுவுமே செய்யாதுன்னு நம்ம நினைக்க கூடாது. வயசானவர், வயசான சுக்கிரன், ஒருத்தர் சுக்கிரன் நீசம் பெற்றதுன்னா வயசான சுக்கிரன் எப்படியாவது பொறுமையா விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவார். எப்படியாவது பொறுமையா கத்தித்தரமாக செய்வார். அது என்ன கிரகம் அப்படித்தான். நீச கிரகம் 100க்கு 100 பரம நீச்சத்தில் இருந்தாதான், இல்லைன்னா அது செயல் கட்டாயம் அதனுடைய வேலையை அது செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா செய்யும், முள்ள முள்ள செய்யும். அதே நீசவங்க ராஜ்ய வயசுன்னு வச்சுக்கோங்க, அது என்னன்னா வயசான ஒரு பெரிய ஜமீன் கட்டல் படுத்திருக்காரு,
அவர் சுத்தி 100 ஆள் நிக்குது, அதான் நீசபங்க ராஜயோகம். அவருக்கு அதை கொடுன்னு சொன்னா 100 ஆள் எடுத்து வந்து கொடுக்கணும், அதுதான் நீசபங்க ராஜயோகம். ஆச்சுங்களா? வீடு கொடுத்தவன் ஆட்சி பெறுறது, உச்சம் பெறுறது, இதெல்லாம் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு இதுக்காக சொன்ன, பொருத்தத்துக்குள்ள போயிடலாம். எல்லாத்தையும் சொல்றது டைம் இல்லை. இப்போ ஒரு ஆண் பெண் இவங்கள் எதிர்பார்க்க வேண்டியது என்னங்க? ஒரு பெண் ஆணிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண் பெண்ணிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், இருவரின் தேவைகள் எதிர்பார்ப்பு என்ன? பெண்கள் பெற வேண்டியது என்ன எதிர்பார்க்கிறாங்க தெரியுங்களா? அக்கறையா பார்த்துக்கணும், தன்னை அக்கறையாக பார்த்துக்கொள்ளணும், தன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கணும், தன்னை தன் கணவன் புரிந்து கொள்ளணும், தனக்காக அர்ப்பணிக்கணும், உறுதிப்படுத்துதல். அதாவது நான் உன்னை தவிர வேறொரு பெண்ணை நினைக்க மாட்டேன், அந்த உறுதி, மறு உத்தரவாதம், எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். இதுதாங்க ஒரு பெண்ணினுடைய எதிர்பார்ப்பான இடத்தில். இந்த எதிர்பார்ப்பை சைக்காலஜிக்கல், இது சைக்காலஜி. இதை எந்த ஆண் பூர்த்தி செய்கிறானோ, இன்னைக்கு மட்டுமல்ல வருங்காலத்திலும் இதை பூர்த்தி செய்கின்ற ஆணிடத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய ஆண் இருந்தானா அந்த பெண் அவனை விலக்கவே மாட்டாள். இது சைக்காலஜிக்கல் எடுத்தது, புரியுதுங்களா? இது இன்னைக்கும் பொறுத்து, வருங்காலத்துக்கும் பொறுத்து. இது ஊருகா மாற, இந்தியும் ஊறி இருக்கும், இப்போதும் ஊரும், வருங்காலத்தில் ஊருக்கு இடம் இருக்கும். கவுகுலத்திலக சார், புரியுதுங்களா? அப்போ இது முக்காலத்துக்கும் பொருந்தும். ஆண் பெண்ணிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுங்களா? நம்பிக்கை. முதல்ல தன்னை நம்பணும், இந்த பெண் தன்னை நம்பணும். ஆமாண்டி, நான் நேரம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு தான் வரேன்னா முதல்ல நம்பணும். ஒப்புதல். இன்னைக்கு ஃப்ரெண்ட், ஏன்னா நான் எதுக்கு கீழானது ஒன்று சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு ஃப்ரெண்டோட பார்ட்டி போயிட்டு வரேன்டி அப்படின்னா, பரவாயில்ல, போயிட்டு வாங்க, கொஞ்சம் எது சாப்பிட்டாலும் அளவா சாப்பிட்டு வாங்க. ஏன்னா உங்களை நம்பி நான் வீட்டில் இருக்கேன், புரியுதுங்களா? நீங்க போயிட்டு வாங்க, ஆனா அளவா சாப்பிட்டாங்க. தங்கச்சிக்கு மோதிரத்துக்கு கொண்டு, பரவாயில்ல, நாம செய்ய மாறு செய்யுங்க, இந்த மாசம் பட்ஜெட் எவ்வளவு இருக்கு, இதுக்குள்ள என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. இதான் ஒப்புதல். அதாவது கணவன் கேட்பதற்கு ஒப்புதல் கொடுக்கிறது. பாராட்டு. ஒரு சின்ன விஷயம், இப்ப நீங்க நான் பேசிட்டு போன உடனே யார் பாராட்டணும்? எனக்கு யாரு வாழ்க்கை துணையை என்னோடு கலந்துருக்காங்களோ அவங்க பாராட்டணும். ஆண் அதை விரும்புவான். நன்மதிப்பு. யார் கணவனை பத்தி தப்பா சொன்னாலும் சரி, என் கணவனை பத்தி எனக்கு தெரியும், நன்மதிப்பு. ஆண் எதிர்பார்க்கிறது. ஏற்றுக்கொள்ளப்படுதல். எல்லார்ட்டையும் குறை இருக்கும், நம்மகிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கும், குறை இருக்கும், அந்த குறையோடு ஏற்றுக்கொள்ளப்படுதல். இப்போ அப்பா அம்மா மோசமா இருப்பாங்க, இல்லை அப்பா அம்மா தொந்தரவு பண்ணுவாங்க, என் வீட்டுக்காரர் நல்லா பார்த்துருவாரியா, அவருக்காக நான் எந்த கஷ்டம் தான் நான் ஏற்றுக்கிறேன், எந்த இது இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளப்படுதல். ஊக்குவிப்பு. சோர்ந்து போய் ஒரு பிசினஸ் தோல்வி ஆயிட்டான், ஆமா எல்லாம் முடிஞ்சுதா, அவ்வளவுதான், அப்பவே எங்க அப்பன் சொன்ன கேட்டானா தலையில கட்டிவிட்டான், அப்படி சொல்லக்கூடாது. அந்த எனக்கு தெரிஞ்சுங்க, சிற்றரசராயன் ஒருத்தருங்க, இந்த ஏரியாவுடைய ஒரு ராஜா மாதிரி வருங்க. கரூர்ல டெக்ஸ்டைல்ஸ்ல கோடிக்கணக்கில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இழந்துட்டாருங்க. அவரு கட்டிக்கிட்டவங்க நல்ல வசதியான பொண்ணு, 100 கோடி ரூபாய் இழந்துட்டாங்க, எல்லாம் போச்சு. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு லேப்டாப் தூக்கிட்டு போறாரு. அந்த அக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா? எனக்கு நீங்க போதுங்க, மீண்டும் உங்களால் ஜெயிக்க முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சிருங்க. இப்ப அவரு வீடே 40 கோடி ரூபாய் கட்டிருக்காங்க அந்த மனைவிக்கார. ஒரு லேப்டாப் மட்டும் தான் சொன்னாங்க. அப்போ என்ன இதை ஏன் சொல்ற அப்படின்னா, எந்த மனைவியும் கணவனை ஊக்குவித்தால் கட்டாயம் அந்த கணவன் உயர்வான். உங்களால முடியுமையா, நீ யாரியா, என் ராசாயா, என் ஹீரோயா, போதும் அந்த வார்த்தை. ஆணுக்கு ஜிவ்வுன்னு ஆயிரும். கட்டாயம் இவளுக்காக முன்னேறணும். எல்லாம் முடிஞ்சுதா, அப்பவே தெரியும் அப்படின்னா முடிஞ்சுதான். இதுதாங்க ஆண் எதிர்பார்ப்பது. பெண் எதிர்பார்ப்பது வேற, ஆண் எதிர்பார்ப்பது வேற. இந்த ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? எந்த ஒரு ஜாதகத்திலையும் 4ஆம் இடம் கிடக்கூடாதுங்க. 4வது கேந்திரத்தில் பாவகிரகங்கள் இருக்கலாம், கேந்திரங்களில் பாவர் நிற்கலாம் சொல்றாங்க. வாஸ்தவம். கேந்திரங்களில் பாவர் என்றால் சுபர் பார்க்கணும். 4வது கேந்திரத்தில் பாவகிரகம் இருந்தால் சுபகிரகம் கட்டாயம் பார்க்கணும். அல்லது அந்த வீடு சுபகிரகத்துடைய வீடாக இருக்க வேண்டும். வீடு கொடுத்த கிரகம் சுபகிரகம் பலம் பெற்று நிற்க வேண்டும். ஏன் அப்படின்னா கற்புஸ்தானங்க, ஒழுக்கஸ்தானங்க. ஒரு ஆண் ஃபுல்லா தண்ணி போட்டு வர்றான், அவனுக்கு அது சுகம்.
4ஆம் பாவத்தில் ராகு நின்றுட்டான், சனி நின்றுட்டா, ராகு சனி சேர்ந்து நின்றுட்டான்னு வச்சுக்கோங்க, தண்ணி போடுறது அவனுக்கு சுகம், அவனுக்கு ஒன்றும் கெடுதல் இல்லை, அவனுக்கு சுகம். அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு போதையில் அப்படியே வருவான் தில்லாடிக்கிட்டு. அது யாருக்கு கர்மஸ்தானம்? 7ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் 4ஆம் பாவங்கிறது இந்த பெண்ணோட கர்மா. இந்த பெண் எப்படி வராரோ வீட்டுக்கு வந்து சேருவாரா, ஒவ்வொரு நாளும் இந்த பெண் எப்படி துடிப்பா பாருங்க, அவ கர்மா கெட்டு போயிடும். அதுபோல ஒரு பெண்ணுக்கு அப்படித்தான், பெண்ணுடைய 4ஆம் இடம் கெட்டு விட்டால் ஆணுடைய கர்மா கெட்டு போயிடும். திருமண பொருத்தத்துல 4ஆம் பாவகம் கெடக்கூடாது, 4ஆம் பாவத்தில் பாவிகள் இருக்கக்கூடாது. பாவிகள் இருந்தால் சுபகிரகம் பார்க்க வேண்டும், சுபகிரகத்தின் வீடாக இருக்க வேண்டும். வீடு கொடுத்த கிரகம் பலம் பெறணும். அதை நீங்க பாத்துக்கங்க. இந்த ராகு கேதுவை பத்தி இன்னொரு நாள் பார்ப்போம், டைம் இல்ல. திருமண பொருத்தத்தில் ராகு கேதுவை பத்தி நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த ராகு கேது அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, சஞ்சித வினை, சஞ்சித கர்மா. நம்முடைய அதனால அவவன் நிழல் அவவனோட சொன்னாங்க. அவவன் நிழல் அவவனோட. எப்பவுமே இந்த ராகு எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா, அதர்வண வேதத்தை கற்றவர், மகர ஆளியில் அமர்ந்து அந்த ஒரு அரக்கனுடைய தலையும் உடம்பும் துண்டிக்கப்பட்டுத்தான் விஷ்ணுவுடைய சக்கராயுதத்தால் அது ராகு கேதுவாக வந்தது என்று நாமெல்லாம் படித்திருக்கிறோம் புராணங்களில். இந்த ராகு மகர ஆளி, மகர ராசியில் அமர்ந்து அதர்வண வேதத்தை கற்றவர். கேது கடகாளியில் அமர்ந்து ரிகஜூர் சாம வேதத்தை கற்றவர். அப்போ ராகுனா ராகுகிட்ட எல்லா பித்தலாட்டம் இருக்கும். அதர்வண வேதமே என்ன? நேர்மைக்கு புறம்பாக செய்யக்கூடியது. ஒரு கிரகத்தை தூண்டிவிட்டு அவனுக்குள் புதிந்து கிடக்கக்கூடிய ஆசைகளை தூண்டிவிட்டு வீட்டுக்குள்ள ஆடுறவன வெளியில ஆட விடுறது ராகு. சட்டத்துக்கு விரோதமானது. கேது ரிக்கஜூர் சாமவேதம் சட்டத்துக்கு உட்பட்டது. ஒருவனை அடக்கி அவனை எது அணைவிக்கு விடாம தடுக்கும், எதையுமே அணைவிக்கலாம் தடுக்கும். கேது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து மன இறுக்கத்தை கொடுக்கக்கூடியது. ராகு ஆட்டம் போட வச்சு ஆட வச்சு விழுந்து கொடுக்கக்கூடியது. கேது கொடுப்பது பரஞானம், ராகு கொடுப்பது அபரஞானம். கேது கொடுப்பது பரஞானம், ராகு கொடுப்பது அபரஞானம். இப்ப ராகு கேதுனா நம்முடைய சஞ்சித கர்மான்னு நினைச்சுக்கங்க. இதுல ராகு யாருக்கு முதல் எதிரி? சூரியனுக்கு முதல் எதிரி. சூரியனுக்கு முதல் எதிரி. ஏன்? ஆத்ம சரீரத்துக்கு. எப்பவுமே இந்த உயிர் நம்ம ஒரு உயிர் இல்லைங்களா? இந்த ராகு என்ன? பில்லி சூனியம் பேய் இதுக்கெல்லாம் அதான் ராகு தானே. இந்த ராகுனுடைய முகத்தை பார்த்தாலே அப்படியே உயிர் ஆடுமா, உயிர் நடுங்குமா, அந்த ஆத்ம பலம் அப்படியே நடுங்குமா. அதான் சூரிய கிரகணம் இருக்கிறதுலே கொடுமையானது. ராக பார்த்தாலே கேது சூரியன் சேரலாம், அது ஞானத்தை கொடுத்துரும் நிறைய பேர்த்துக்கு. எனக்கு கூட கேது சூரியன் இருக்கு, ஞானத்தை கொடுக்கும். ஆனா ராகு சூரியன் அப்படிங்கிறது அப்படியே பாருங்க, நான் படம் போட்டுக்கிறேன் பாருங்க, அந்த முகத்தை பார்த்தாலே அப்படியே அந்த உயிர் நடுங்குமா, உயிர் நடுங்குமா. புரியுதுங்களா? அப்போ சூரியன் ராகு அப்படிங்கிறது மிக மோசமான சேர்க்கை. சந்திரன் கேது மோசமான சேர்க்கை. ஆனா சந்திரனோடு கேது சேரும்போது ஞானம் ஏற்பட்டதும் உண்டு, உள்ளுணர்வு அதிகமாகும். ஆனா மன வலி, மன இருக்கு அவங்களுக்கு அதிகம் இருக்கும். புரியுதுங்களா? அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க ராகுகேதை பத்தி. புரியுதுங்களா? ராகுகேதை பத்தி மறுபடியும் பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த ராகு சூரியன் அப்படின்னா அது நேர் பாரிக்கிறது ஆனந்த உடல்ல. ஒரு திருமண பொருத்தம் பாக்குறீங்க. திருமண பொருத்தத்துல இன்னும் எவ்வளவு நேரம் எனக்கு இருக்கு சார்? நான் எவ்வளவு நேரம் நான் பேசலாம் சார்? சார் ஐயா இப்போ 12:40 இன்னொரு கால் மணி நேரம் பேசலாம் ஐயா. இந்த ராகு சூரியன் பொறுத்தவரை சூரியனை ஒரு பெண் ஜாதகத்திலோ ஆண் ஜாதகத்திலேயோ பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒருவர் சூரியன் மீது இன்னொருவர் ராகு இருந்தால் கட்டாயம் புத்திர பாக்கியம் தடைபடும். ஏன் தடைபடும்? இங்க பாருங்க, இது வேதம் சொல்றது. சாம்பவை மண்டலத்து சக்கரத்தை, எனக்கு பெரிய விஷயம் சார், நான் 2 மணி நேரத்துல பூரா சொல்ல முடியலன்னு வருத்தமா இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் சார். சாம்பவி மண்டலத்து சக்கரத்தை சொல்வதால் 8 கீறுதல் அல்லது 8 இதழ் தாமரைகள் அமைத்தல், அதன் சிறந்த பகுதியாய் உள்ளவை 4. யாதனில் ஒளியாகிய விந்து, ஒளியாகிய சுரோனிதம், நாதம், சக்தி, சிவம் ஆகியவர் கண்ணாக போற்றப்படுகின்றன. இவற்றில் ஒளியாகிய விந்துதான் கண்ணாக போற்றப்படுகின்றன. இது அறிவியல் என்ன சொல்லுது? விந்தானது ஒளித்தன்மை உடையது. எவ்வாறெனில் அது வெளியானதும் பலவாறாக நீந்தி பெண்ணின் கருமுட்டையை சென்றடைகிறது.
முதலில் கருமுட்டை அடையும் விந்தானது கருவாகிறது, மற்றது இறக்கின்றது. இதுதான் அறிவியல் சொல்லுது. இதுக்கு என்ன உதவி செய்யுதுன்னா பிரணவ ஒளி. இந்த பிரணவ ஒளி தான் கருமுட்டையில சேர்க்குது. அந்த பிரணவ ஒளி தான் குரு. அதனாலதான் குரு புத்திரகாரகன். உயிரின சூரியன், கருமுட்டை சுக்கிரன் ஆச்சுங்களா. இந்த கருமுட்டையில கொண்டே சேர்க்கிறது யாரு? பிரணவ ஒளியான இந்த குருதான். ராகு திருமண பொருத்தமாக்குறீங்க, ஒருத்தரோட குரு மேல ராகு இருந்தாலோ அவங்களுக்கு 5ஆம் இடம் பலவீனப்படவே வேண்டாங்க. நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கிறேன், நார்மலா இருக்கும் புத்திரஸ்தானம். ஆனா 22 டிகிரியில குரு இருக்குன்னா 22வது டிகிரியில முன்பின் ஒரு டிகிரிக்குள்ள ராகு இருக்கும். புத்தக ஜாதகத்துல குழந்தையே உற்பத்தி ஆகாதுங்க, தடையாயிட்டே போகும். சூரியன் மேல ராகு இருக்கும், ஒருத்தருடைய சூரியன் மேல இன்னொரு ராகு இருக்கும், குழந்தையே உற்பத்தி ஆகாது, தள்ளிக்கிட்டே போகும். திருமண பொறுத்தவரை முக்கியம் பார்க்க வேண்டியது ஒருவருடைய சூரியன் மீது இன்னொருவருடைய ராகு, ஒருவருடைய குருவின் மீது இன்னொருடைய ராகு, ஒருவருடைய சனி மீது இன்னொருடைய ராகு இருக்கக்கூடாது. சனி மீது ராகு இருந்தா என்ன தெரியுங்களா? சனி என்பது பிராப்த கர்மா. நம்ம எல்லாம் பிராப்த கர்மா வாங்கிட்டு தான் பிறந்திருக்கோம், பிராப்த கர்மா வாங்கிட்டு தான் பிறந்திருக்கோம். இந்த பிராப்த கர்மாவை இப்பதான் சொன்னனே, வாழ்க்கையில ஒரு தொழில தோத்துட்டார், தோத்த உடனே ஊக்குவிக்கணும். இந்த பொண்ணு ஊக்குவிக்கிறதுக்கு பதிலாக ராகு இருக்குன்னு வச்சுக்கங்க, எல்லாம் முடிச்சிட்டியா போச்சா அவ்வளவுதானா அப்படின்பா. அப்ப என்ன ஆகும்? அந்த ஆள் மீண்டும் தோத்து போயிடும். 10 கிலோ சுமக்க வேண்டிய ஒருத்தருக்கு 20 கிலோ சுமக்கிறமாக. அதுவே ஒருவருடைய சனி மேல இன்னொருத்தருடைய குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. கர்ம பொருத்தம் இருக்கு ஆச்சுங்களா. சனி மேல குரு இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, காலம் நீதி கலை வித்தை வராமல் இறை தத்துவம் இருக்குங்க. சனி மேல சுக்கரன் இருக்குது, அம்பிகையினுடைய கருணை இருக்கு, என்னால முடியும் ஐயா, ஜெயிப்பையா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பொறுத்ததுக்கு வந்துடுறாங்க. சூரியன் இதுல உயிர் பொருத்தம் 4 வித பொருத்தமா பிரிக்கிறேங்க. தெரிஞ்சு வந்துடுறேன். அதுக்குள்ள எல்லாமே சொல்லலாம் உங்களுக்கு எடுத்து வச்சேன். இருந்த நேரம் இது அவசரமா சொல்லிட்டு போனாலும் புரியாது, என்னால முழுசும் சொல்ல முடியல, மன்னிக்கவும். இது எல்லாமே கொடுக்குறதா எடுத்து வச்சேன். திருமண பொருத்தத்துல உயிர் பொருத்தத்துக்கு வர்றேன். ஃபர்ஸ்ட் உயிர் பொருத்தம். முதல்ல லக்னம்னா என்னங்க? லக்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். லக்னம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? 12 லக்னம் கொடுத்துருக்கான். இந்த 12 லக்னம் 12 விதமான தன்மைகள் உடையது. ஏங்க ஒவ்வொரு லக்னத்துல பிறந்த ஒவ்வொரு குணம்? உயிருங்கிற ஆன்மா நம்ம தான். ஆனா 12 லக்னம் 12 விதமான குணம். இப்ப சூரியன் ஒரே தன்மை உடையவர் தானே. சூரியன் தான் லக்னத்தை போடுறோம், சூரியன் உதயத்துல வச்சுதான் நம்ம லக்னத்தை குறிக்கிறோம். அப்ப சூரியன் தான் உயிர். ஆனா லக்னம் வெவ்வேறையா இருந்தா ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம் வேறுபடுது. கடவுள் என்ன செய்யறான்னா 12 லக்னங்கள் அந்த சரடையில ஓட்டைங்க, இந்த சரடையில் இருக்கிற ஓட்டைன்னு நினைச்சுக்கங்க. இந்த லக்னத்துல போட்டு இந்த பொருளை போட்டு சலிக்கிறான், உயிராகிய ஆன்மாக்களை போட்டு சலிக்கிறான். சலிச்சா அந்த சல்லடையில 12 விதமான ஓட்டை இருக்கு. 12 ராசிக்கு 12 விதமான ஓட்டை இருக்கு. இந்த 12 விதமான குண தத்துவங்களுடைய ஆத்மாக்கள் இருக்கு. அந்தந்த ஓட்டையில அதுக்குள்ள இருக்கு 12 விதமா. ஒவ்வொரு லக்கணத்திலையும் நட்சத்திர பாதங்கள் இருக்கு, 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. அதுரை குணங்கள் மாறும். அப்ப அதுல போட்டு சலிக்கிறான். சலிக்கும் பொழுது அதது அந்தந்த ஓட்டையில் விழுகுதுங்க. மகர லக்கணத்தில் பிறந்ததால் தான் இவருக்கு இந்த குணம் என்று இல்லை. மகர லக்கணத்தில் பிறப்பதற்குரிய ஆன்ம பக்குவம் தான் அவருக்கு இருக்கு. அதான் லக்கணம், அதான் லக்கணம். புரிஞ்சுக்கணும். மகர லக்கணத்தில் பிறப்பதற்குரிய ஆன்ம தத்துவம் தான் அவர்கிட்ட இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். லக்னம் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ஆத்மாவுடைய தன்மை என்ன பக்குவமோ, ஆத்மாவை என்ன பக்குவமோ, ஆத்மா என்ன பக்குவமோ, அதனுடைய பூர்வ குணங்கள் என்னமோ அதற்கு தக்கபடி அந்த லக்கணத்தில் சனிக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் லக்னம் அப்படிங்கிறது. அதனாலதான் திருமண பொருத்தத்தில் எப்பவுமே ஏக லக்னம் சிறப்பு, இல்ல 1, 5, 9வது லக்னங்கள் சிறப்பு. 1, 5, 9வது லக்னங்கள் சிறப்பு. அதற்கடுத்தது 3, 7, 11வது லக்னங்கள் சிறப்பு.
ஆனா அந்த 7வது இலக்கணமும் 11வது இலக்கணமும் மாரகஸ்தானமாகவோ பாதகஸ்தானமாகவோ வரக்கூடாது. ஸ்தரத்திற்கு 11 பாதகம், உபயத்திற்கு 7 பாதகம், இப்படி வரக்கூடாது. இதை தவிர்த்து சேர்க்கலாம். கேந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6, 8, 12 இலக்கணங்களை சேர்க்கவே கூடாது. ஏன் 6, 8, 12 இலக்கணங்கள் சேர்க்கூடாது தெரியுங்களா? ஒரு பாவகத்திற்கு 12ஆம் பாவகம் அந்த பாவகத்தை அழிக்கும் அல்லது சிதைக்கும். மேசலக்கணம், காலபுசனுக்கு மேசலக்கணம், நீங்க விழித்திருக்கிறது மேசலக்கணம், நீங்க எல்லாம் விழிச்சு இயங்கிட்டு இருக்கிறோம் மேசம். 12வது இலக்கணமான மீனம் நம்மளை தூங்க வைக்கிற பாவகம். அதெல்லாம் போட்டிருந்தேன். அதாவது உயிரினுடைய அவஸ்தைகளை பற்றி போட்டிருந்தேன். அது அவஸ்தையை பற்றி சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். 12வது இலக்கணம் தூங்க வைக்கக்கூடிய இலக்கணம். அப்போ ஒருத்தனை இயங்குறத தூக்கத்தை கொண்டு போறது 12வது இலக்கணம். 12வது இலக்கண பிள்ளைய கல்யாணம் பண்றோம், 12வது இலக்கண பையனை கல்யாணம் பண்றோம், நம்மளை செயல்படவே விட மாட்டாங்க. செயல்படுறதுக்கே விட மாட்டாங்க. அன்னையிலிருந்து நம்முடைய செயல்பாடு குறைஞ்சு போயிடும். அப்படி 12வது இலக்கணமா பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய லக்னாதிபதியாவது நல்ல இடத்துல இருக்கணும் அந்த ஜாதகத்துல. அது ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். இருந்தாலும் 6, 8வது இலக்கணம் திருமணத்துக்கு அப்புறம் பாருங்க, கண்டம், விபத்து, பெருங்கடன், அவமானங்கள் நிறைய கொடுக்கும் 8வது இலக்கணம். 6வது இலக்கணம் திருமணத்துக்கு அப்புறம் நோய், கடன், பொருளாதார சரிவு, இதெல்லாமே கொடுக்கும். 6, 8, 12 இலக்கணங்கள் ஆகாது. மற்றபடி கேந்திரங்களை ஓரளவு இணைக்கலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தது இது எல்லாமே விரிவாக எழுதியிருக்கேன், நேரம் பத்தில, அதான் பிரச்சனை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது லக்ன பொருத்தம். உயிர் கவர்ச்சி பொருத்தம்னு இருக்குங்க. அது என்ன உயிர் கவர்ச்சி பொருத்தம்? ஒருத்தருடைய சூரியனும் ஒருத்தருடைய சந்திரனும். லக்ன பொருத்தம் இல்லை சார், என்ன பண்ணலாம்? லக்ன பொருத்தம் கம்மியா இருக்கு, குறைவா இருக்கு. ஆனா நல்லா தெரிஞ்ச பொண்ணா இருக்கு, தெரிஞ்ச மாப்பிள்ளையா இருக்கு. மற்ற பொருத்தங்கள் எல்லாம் இருக்கு. இதுக்கு என்ன இருக்கணும்னா ஒருத்தருடைய சூரியனும் ஒருத்தருடைய சந்திரனும் 1, 5, 9 இருக்கணும். இல்ல 1, 7 இருக்கணும். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். படிக்கிறோம் அல்லவா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். பெண்ணுக்கு வலதுகன் சந்திரன், நம்ம எல்லாத்துக்கும் வலதுகன் பொதுவா படிச்சிருப்போம். வலதுகன் சந்திரன், வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன் படிச்சிருப்போம். பெண்ணுக்கு வலதுகன் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான். ஆணுக்கு வலதுகன் சூரியன். இந்த கண், அதனால கண் மாறி துரிக்கூடாதுங்க. பெண்ணுக்கு ஒரு கண் துரிக்கூடாதுமாங்க, ஆணுக்கு ஒரு கண் துரிக்கூடாதுமாங்க. ஏன்? மாறுபடும். ஆணுக்கு வலதுகன் சூரியன், பெண்ணுக்கு வலதுகன் சந்திரன். சாரி, வலதுகன் சந்திரன். இது மாறுபடும். ஆணினுடைய பெண்ணும் ஆணினுடைய இது மன உடல், அது ஆத்ம சரீரம். இந்த சூரிய சந்திரன் சேர்ந்திருக்கிறது ஆத்மாவும் மனமும் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த சூரிய சந்திரன் சேர்வது பூர்வ ஜென்ம பந்தம். இது ஒரு தெய்வீக காதல். பெண்ணினுடைய சந்திரன் மீது ஆணினுடைய சூரியன் நிற்பது மிக அருமையான பொருத்தம். உயிர் கவர்ச்சி பொருத்தம். உயிர் கவர்ச்சி பொருத்தம். இல்ல 1, 5, 9 1, 7 நிற்பது ரொம்ப சிறப்பு. உயிர் கவர்ச்சி பொருத்தம். பெண்ணினுடைய சூரியன், பெண்ணினுடைய சந்திரன் என்றிடமே ஆணினுடைய லக்னமாக வருவது, ஆணினுடைய சூரியன் என்றிடமே பொதுவாக பெண்ணினுடைய லக்னமாக வர்றது, இது 100% பொருத்தம். இல்ல ஒருத்தருடைய சூரியன் என்றிடம் ஒருத்தருடைய சந்திரனிடம் இன்னொருவருக்கு லக்னமாக வர்றது அப்படிங்கிறது 50% பொருத்தம். உயிர் கவர்ச்சி பொருத்தம். அருமையான பொருத்தம். ஒருத்தருடைய சூரிய சந்திரனிடமே இன்னொருடைய லக்னமாக வருவது நல்ல பொருத்தம். இதுதான் உயிர் கவர்ச்சி பொருத்தம். ஏன்? சூரியன் யாரு? ஆனந்த உடல். சந்திரன் யாரு? மனோ உடல். ஆத்மாவும் மனமும் ஒன்றிணைதுன்னு அர்த்தம். இங்க பிரச்சனை வருமா? இந்த உயிருக்குள் என்னென்ன ஆசைகள் இருக்குங்கிறது இந்த மனதால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மனதுக்குள் என்னென்ன இருக்குங்கிறது இந்த உயிரால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த உயிரால் தெரிந்து கொள்ள முடியும். உடலும் உயிரும் போல, நகமும் சதையும் போல வாழ்வார்கள். இதனாலதான் சரீரங்களை புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். புரியுதுங்களா? இது உயிர் கவர்ச்சி. இதெல்லாம் உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லாதனால அடுத்தது நோக்கி நான் வந்துட்டே இருக்கேன். அடுத்தது
ஈர்க்கவர்ச்சி பொருத்தத்தை பார்த்துட்டோம். லக்ன பொருத்தம் முதன்மையான பொருத்தம். லக்ன பொருத்தம் முதன்மையான பொருத்தம். அதனால ஏக லக்ன பொருத்தம் என்பது மிக உயர்வான பொருத்தம். ஏக லக்ன பொருத்தம் என்பது மிக மிக உயர்வான பொருத்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது, ஒரு ஆணினுடைய சுக்கிரனும் பெண்ணினுடைய செவ்வாயும் சேர்வது என்பது சுக்கில சுரோனிதம். சுக்கில சுரோனிதம். இன்னொன்னு சொல்றேன், ஒருத்தருடைய லக்னாதிபதி ஒருத்தர் ஜாதகத்துல நீசம், அஸ்தமனம், வக்ரம் அடையக்கூடாது, பகை கிரகத்துடன் சேரக்கூடாது. லக்னாதிபதி நீசமடைந்தால் உதாசீனப்படுத்துவாங்கள். லக்னாதிபதி நீசமடைந்தால் அவமதித்தல், துச்சம் என நினைத்தல் 1000 மலையில் எதிர்மறையாக நடக்கும். ஒருத்தருடைய லக்னாதிபதி ஒருத்தர் ஜாதகத்தில் நீசம் அடையக்கூடாது. ஒருத்தருடைய லக்னாதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்தில் அஸ்தமனம் அடையக்கூடாது. நீசமாக ராஜயோகம் பெறலாம். ஒருத்தருடைய லக்னாதிபதி ஒருத்தர் ஜாதகத்தில் வக்ரம் பகை கிரகங்களால் சூழக்கூடாது. ஏன்னா லக்னம் தான் உயிர் நின்ற இடம். அதை நாம பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இரண்டாவது, உள்ள கவர்ச்சி பொருத்தம். இங்கேயும் சந்திரன் சூரியன் மனோன்மய கோஷத்தை இணைக்கணும். ஒருத்தருடைய சூரியன் சந்திரன், ஒருத்தருடைய சந்திரனும் ஒருத்தருடைய குருவும் ஒன்று சேர்வது என்பது விஞ்ஞான உடலும் மன உடலும் சேருவது, ஆனந்த உடலும் மன உடலும் சேருவது. இது உயிர் கவர்ச்சி பொருத்தத்தை குறிக்கும். 1-5-9 இருக்கலாம், இல்ல 1-7 இருக்கலாம். இது ரொம்ப சிறப்பு. புரியுதுங்களா? அடுத்தது கர்ம பொருத்தம். நம்முடைய பிராப்த கர்மாவை தாங்கிட்டு வர்றது சனி பகவான். பிராப்த கர்மாவை தாங்கிட்டு வர்றது சனி பகவான். ராகு சஞ்சித வினை, கேது சஞ்சித வினை. ஒருத்தருடைய அன்றாட செயல்பாடு கர்மயோகத்தை ஆற்றுறதுனா சனிதான் முக்கிய காரணம். நாம் செய்யற கர்மயோகத்துக்கு சனி பகவான் தான் முக்கிய காரணம். அந்த கர்மயோக நித்திய வேலைகளுக்கு ஒரு பெண்ணினுடைய குரு அந்த சனி மேல இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனால் ராகு இருந்து நிறுத்திட்டா, ஒருத்தருடைய சனி மீது இன்னொருத்தருடைய ராகு இருந்து நிறுத்திட்டா, கட்டாயம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை அடைவார்கள். தொழில், பொருளாதாரம், அன்றாட வேலைகள் எல்லாம் சிதைஞ்சு போகும். ஆணினுடைய சனி மீது பெண்ணினுடைய ராகு இருந்தாலும் மிக முக்கியம். பெண்ணினுடைய சனி மீது ஆணினுடைய ராகு இருந்தாலும் கட்டாயம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை அடைய வைக்கும். ஆற்றுகின்ற கர்மயோகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கேது இருந்ததுன்னா விரக்தி கொடுத்துரும். என்னடா வாழ்க்கை, என்னடா செய்யறோம், அந்த விரக்தி கொடுத்துரும் கேது. அப்போ சனி மீது ராகு கேது இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக ஆணினுடைய சனி மீது பெண்ணினுடைய ராகு கேது இருக்கக்கூடாது. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். இது கர்ம பொருத்தம். அடுத்தது ஸ்தூல உடல் பொருத்தம். ஸ்தூல உடல் இங்க பாருங்க, கர்ம பொருத்தத்தை போட்டுக்கிறோம்னா இங்க கணவனுக்கு கடகத்துல சனி, பெண்ணுக்கு கடகத்துல குரு. இது அருமையான பொருத்தம். இது அருமையான பொருத்தம் ஆச்சுங்களா? சூப்பரான பொருத்தம். அப்போ ஒருத்தரோட சனி மேல இன்னொருத்தரோட ராகு இருந்தது அப்படின்னா போட்டு இறுக்கிவிட்டுரும். அப்ப அந்த சனி ஆகிய நித்திய கர்மயோகத்தை செய்யறதுக்கு குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது அந்த சனி மேல் இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகருக்கு 10ஆம் இடம் என்பது கர்மயோகம். இந்த நித்திய கர்மாவை செய்வதற்கு பெரும் உதவியா இருக்கும். அப்போ 10ஆம் பாவத்துக்கு நேர் எதிர்பாவம் எது? 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தில் நம்முடைய இருதயம் இருக்கு. இருதயம் 4ஆம் பாவம் தானே. அப்போ இருதய துடிப்பு சீரா இருக்கும். யாருக்கு சனி மேல ராகு இருக்கோ அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பொருளாதார சரிவு. அடுத்தது யாரோட சனி மேல ராகு இருக்கோ இந்த சனி உள்ள நபருக்கு உடல்நிலை பாதிப்பு, இருதய கோளாறுகள், ஹார்ட் அட்டாக், பிரஷர் எல்லாம் வரும். அதை கவனமா பார்த்துக்கணும் ஆச்சுங்களா? சரி, அடுத்தது ஸ்தூல உடல் பொருத்தம். இது மாதிரிதான் வச்சுக்கலேன், இழுக்க மாட்டாம இழுக்கணும். வாழ்க்கையே பாரமா தெரியும். அடுத்தது ஸ்தூல உடல் பொருத்தம். இதுக்கு சுக்கிரன் செவ்வாய் தான் காரணம், செவ்வாய் தான் முழு காரணம். அப்போ ஒருத்தருடைய சுக்கிரனும் செவ்வாயும் தாம்பத்திய வாழ்க்கை இனிமையா இருக்கணும், சுகம் இனிமையா இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஆணினுடைய சுக்கிரன் மீது பெண்ணினுடைய செவ்வாய் இருக்கணும், அல்லது 1-5-9 இருக்க வேண்டும். 1-5-9 இருக்க வேண்டும், இல்ல 1-7 இருக்க வேண்டும் சுக்கிரனும் செவ்வாயும். இது கிட்டத்தட்ட 20-25 கிளாஸ் போட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. 2 மணி நேரத்தில் சொன்னா எவ்வளவு சொல்ல முடியும்? நான் இது என்னென்ன இருக்குன்னு முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன்.
அதுக்கு அடுத்தது தோஷ சாமியம். தோஷ சாமியம் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, தோஷங்களை கணக்கிடும் பொழுது, என்னைக்குமே தோஷங்களை கணக்கிடும் பொழுது ஒன்று புரிஞ்சுக்கங்க, தோஷங்கள் ஆணை விட பெண்ணுக்கு குறைவாக இருக்க வேண்டும். தோஷத்தை எப்படி கணக்கிடுவதுன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் சந்திரன் லக்னம், சந்திரன் சுக்கிரன் மூன்றுக்கும் பார்க்க வேண்டும். லக்னம் என்பது உயிர் நின்ற இடம், சந்திரன் என்பது மனோஸ்தானம், சுக்கிரன் என்பது சமூகம். இப்போ நீங்க ஒரு நான் இதுல பேசுறேன், லக்னம் நானு என் உடம்பு நல்லா இருந்தா தான் பேச முடியும், உயிர் நல்லா எங்கன்னா தான் பேச முடியும். சந்திரன் என்பது மனசு, என் மனசு சரியா இருந்தா தான் நான் பேச முடியும். உயிர் பாதிச்சுன்னா நான் பேசவே முடியாது, மனம் பாதிச்சுன்னா ஏதோ உளருவேன். நான் பேசும்போது நீங்க எல்லாமே மியூட் ஆன் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அங்கேயும் பாருங்க. அது சுக்கிரனுக்கு. லக்னத்துக்கு முழு பங்கு தோஷம், மனோசரீரத்துக்கு அரை பங்கு தோஷம், சமூகம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்துக்கு 1/4 பங்கு தோஷம். இந்த தோஷத்தை அட்டவணை போடணும். ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு தோஷத்தை நம்ம அட்டவணை போடணும். அதான் பெண் நிலம், ஆண் விதை. ஒரு நல்ல நிலத்துல எப்பேற்பட்ட விதையும் நல்லா விளையும். இதே ஒரு 300 சத்து குறைபாடான ஒரு நிலத்துல கொண்டே நீங்க எப்பேற்பட்ட விதையை போட்டாலும் இந்த விதை கருகி போயிடும். அப்போ தோஷத்தை கணக்கிடும் பொழுது பெண்ணை விட ஆணுக்கு ஆணை விட பெண்ணுக்கு குறைவாக இருக்க வேண்டும். தோஷத்தை இப்படி கணக்கு போடணும். ஆணுக்கு 7ல சூரியன் சனி, இதுக்கு 2 மார்க்கு. 12ஆம் இடத்துல செவ்வாய், அப்போ 3 மார்க்கு. சந்திரனுக்கு 1, 2, 3, 4 பங்கு தோஷம் இருக்கு, அப்போ அரை 4 2. சுக்கிரனுக்கு இவ்வளவு இருக்கு, அது 3/4 பங்கு. மொத்தம் 5.75 பங்கு தோஷம் ஆணுக்கு இருக்கு. பெண்ணுக்கு கணக்கிடும் போது எவ்வளவு வருது? இது பெண் ஜாதகம். பெண்ணுக்கு 5.75 இருக்கு. ஆண் ஜாதகத்துக்கு 6 பங்கு இருக்கு. லக்னத்துல கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ல சனி செவ்வாய், 4 பங்கு தோஷம் இருக்கு. சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சூரியன், 1 பங்கு தோஷம் இருக்கு. சுக்கிரனுக்கு 1, 2, 3, 4 பங்கு, 4 1, 6 பங்கு தோஷம் இருக்கு. அப்ப இந்த ஜாதக கணக்கிடும் போது பெண்ணை விட ஆணை விட பெண்ணுக்கு தோஷம் குறைவாக உள்ளது. இந்த ஜாதகத்தை இணைக்கலாம். நாம் என்ன பண்றோம்? ராகுகேது இருந்தா ராகுகேது கூடாது, செவ்வாய் இருந்தா செவ்வாய் வேணும். செவ்வாய் தோஷங்கிறது தோஷமே அல்லங்க. செவ்வாய் தோஷத்தை நீங்க RH பிளஸ் நெகட்டிவ், RH பிளஸ் மைனஸ் தான் செவ்வாய் தோஷம். அதை நீங்க எடுத்துக்கிறத அப்படித்தான் எடுத்துக்கணும். பிளட் குரூப் இருவருக்கும் நெகட்டிவா இருந்தா நெகட்டிவா இருக்கணும், பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருக்கணும். அது குழந்தை பாக்கியத்துக்கு தடை செய்யும். தாம்பத்தியத்துல சில நேரங்களில் பிரச்சனை கொடுக்கும். அந்த காலத்துல செவ்வாய் தோஷம் இருந்தா கர்ப்பப்பை கெட்டு போயிடும். ஏன்னா அந்த குழந்தை உள்ளுக்கு கெட்டு போயிருந்தாலும் அது பாதிக்கும் அப்படின்னாங்க. அது வேற இது வேற, புரியுதுங்களா? அது வேற இது வேற, ரெண்டையும் மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. செவ்வாய் தோஷம் என்பது ஒரு தனியா பாடம் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு, ஆச்சுங்களா? இப்படித்தான் நம்ம பொருத்தத்தை பார்க்கணும். அடுத்தது தசாபுத்தி. தசாபுத்தி மிக முக்கியம். எதிரான தசாபுத்திகள் நடக்கக்கூடாது. இதுல தசா சந்திப்பு சொல்லுவோம். தசா சந்திப்பை விட கொடிது ஒரே தசை ஒரே புத்தி 11 மாத இடைவெளியில் இது இல்லாமல் நடந்தால் தசா சந்திப்பு. அதை விட மிக முக்கியம், எதிர் திசை நடக்கக்கூடாது. இந்த தசாபுத்தி எப்படி செயல்படுதுன்னா, பிராணமய கோஷத்தோடு இணைந்து செயல்படுது. கோச்சாரம் மனோன்மய கோஷத்தோடு இணைந்து செயல்படுது. அதனால தசாபுத்தி கொடுப்பது மிக தீர்வான பலன். கோச்சாரம் கொடுப்பது தற்காலிக பலன், மன உடலோடு. இப்போ நான் ஒரு ரோடு வழியே போறேன், போகும் பொழுது அங்கிருந்து ஒரு வாசம் வருது, அந்த உணவு சாப்பிடலான்னு ஆசை வருது. அது அந்த இடத்துல மட்டும்தான் வரும். அதான் மன உடல். அந்த கிரக நகர்வு மன உடல் மேல நகருது அல்லவா? அந்த நகரும் வரையிலும் அந்த எண்ணங்கள் இருக்கும், சிந்தனை இருக்கும், செயல்பாடு இருக்கும். ஆனா கோச்சாரம், ஆனா இது தசாபுத்தி கொடுப்பது பிராண உடல் வழியா மூச்சு காத்து மூலமே போயிருது. மூச்சு காத்து மூலமே போய் விதி இயங்குது. அப்ப அதிலிருந்து மாற்றமே கிடையாது. தசாபுத்தி கொடுப்பது தீர்வான பலன். இப்ப தசாபுத்தி மிக முக்கியம் பார்க்கணும். முக்கியமா தசாபுத்தி பார்க்கணும். எப்படி பார்க்கறது? ஒருவருக்கு 6, 8, 12 8ஆம் இடம் தான் கடுமையான திசா, திருட கர்மா. 6ஆம் இடம் சொற்ப கர்மா, 12ஆம் இடம் மத்திய கர்மா. இது பூஜை தவம் அபிஷேகங்களால சொற்ப கர்மாவை தீர்த்துக்க முடியும். 12ஆம் இடம் தர மத்திய கர்மாவை தான தர்மம் உலக உயிர்களுக்கு உதவுதல் மூலம் தீர்த்து கொள்ளலாம். தீர்க்க முடியாத கர்மா 8ஆம் இடம். இருவருக்கும் 8 திசை நடக்கக்கூடாது.
இது ஒவ்வொரு தசைக்கும் கொடுத்துருக்கிறேன். தசையினுடைய தன்மை, சூரியனுடைய தன்மை, சந்திரனுடைய தன்மை, செவ்வாயினுடைய தன்மை, இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லாதனால அப்படியே போறேன். நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையினுடைய ஆறா நம்மளை சுத்தி இருக்கும். நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையினுடைய ஆறா நம்மளை சுத்தி இருக்கும். ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குது, வக்ரமற்ற சனி திசை நடக்குது, நீல நிற ஆறா நம்ம சுத்தி இருக்கும். ஒருத்தருக்கு குரு திசை நடக்குது, மஞ்சள் நிற ஆறா நம்ம சுத்தி இருக்கும். அப்போ பகைக்கிறவங்களுடைய திசை பக்கமா ஒரு ஜாதகங்க, ஒரு ஆணுக்கு கேது திசை, பெண்ணுக்கு சந்திர திசை. லவ் மேரேஜ் இத்தனைக்கு திசை வந்த உடனே ஆணினுடைய சந்திரன் மீதே ஒருத்தருடைய சந்திரன் மேல ஒருத்தருடைய கேதுவும் இருக்கு. கணக்கா திசை வந்தது பிரிச்சிருச்சு. லவ் பண்ணும்போது கேட்கற கேள்வி, நீ லவ் பண்ணும்போது எப்படி பண்ணியா, எப்படி பாத்துக்கிட்டியா, இன்னைக்கு என்ன பாத்துக்கிறது இல்ல, இன்னைக்கு அந்த பாசம் இல்லை. அவனை கேட்டானுங்கிறா, நான் தொழில் ஃபைனான்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், நான் சம்பாதிக்கணும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். அப்போ இந்த 2 பேருக்கும் பிரச்சனை கொடுத்தது என்ன? ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத மன இறுக்கத்தை கொடுத்தது என்ன? ஒருத்தருக்கு நடக்கிற திசைக்கு ஒருத்தர் நடக்கிற திசை எதிர் திசை. அப்போ இருவருக்கும் எதிரெதிர் ஆறா வந்தது அப்படின்னா பிரிச்சு கிட்டத்தட்ட திருமணமாகி ஒரு 15 வருஷத்துக்காவது எதிரெதிர் திசைகள் வராமல் இருக்கணும். எதிரெதிர் திசைகள் வராமல் இருக்கணும். அப்படி எதிரெதிர் திசைகள் வந்துருச்சு சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பாருங்க, ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா இன்னொருத்தருக்கு சனி ராகு கேது திசை 1, 5, 9, 7 இருந்து ஒருத்தருக்கு சூரிய திசை ஆணுக்கு நடக்குது, பெண்ணுக்கு சனி திசை, ராகு திசை, கேது திசை. இந்த சூரியனுக்கு 1, 5, 9, 7 இருந்து நடத்தக்கூடாது. நடந்துச்சுன்னா 100% தீமை கொடுக்கும். மாத்திக்க அடுத்தது 3, 4, 10, 11 இருந்ததுன்னா 50% தீமை கொடுக்கும். 6, 8, 12 வந்து நடந்துச்சுன்னா 30% தீய பலனை கொடுக்கும். இதனுடைய பலன் நோய், வருமான இழப்பு, கௌரவம், பாதிப்பு. அடுத்தது ஒருத்தருக்கு சந்திர திசை நடக்குது. இந்த சந்திர திசை நடப்பதற்கு வந்து இதற்கு சனி ராகு கேது திசை நடக்கூடாது. 1, 5, 9, 7 நடந்ததுன்னா 100% தீமை. இதை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். 3, 4, 10, 11 50% தீமை. இப்படி ஒவ்வொரு திசைக்கும் எதிர் திசை. செவ்வாய்க்கு யாரு? சனி ராகு திசை நடக்கூடாது. புதனுக்கு என்ன? கேது திசை நடக்கூடாது. குருவுக்கு எந்த திசை நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும், குருவான பொறுத்தவரை. அதே மாதிரி சுக்கிரனுக்கு கேது, ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குது, இன்னொருத்தருக்கு கேது திசை நடக்கூடாது. ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது, இன்னொருத்தருக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது திசை நடக்கூடாது. ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குது, இன்னொருத்தருக்கு சனி திசை நடக்கக்கூடாது. ஒருத்தருக்கு கேது திசை நடக்குது, அந்த கேது திசை நடப்பது பாத்தீங்கன்னா சனி, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் திசை 1, 5, 9, 7 நடந்தா 100% தீமையை கொடுக்கும். இத நீங்க எந்த பாவகத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு செய்யணும். மற்ற திருமண பொருத்தம் இது எல்லாமே போட்டிருக்கேன். ஒரு உதாரண ஜாதகம் வச்சு, அதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லாதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகுந்த நன்றி. திருமண பொருத்தத்தை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். நம்முடைய MSS அஸ்ட்ரோ அகாடமி மூலம் திருமண பொருத்த வகுப்பு விரைவில் எடுக்க உள்ளோம். விருப்பம் உள்ளவங்க நீங்க கலந்துக்கலாம். திருமண பொருத்தத்தை பொறுத்தவரையிலும் மிக மிக கவனமா இருங்க. என்னைக்குமே சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது நம்முடைய அது மிகப்பெரிய மருத்துவ சாஸ்திரம் சொல்றதா, மிகப்பெரிய இறைவனுடைய படைப்பு ரகசியத்தை சொல்றதா தெரியல. அது முழுவதும் கண்ட்ரோல் யாரும் இல்லை. எனக்கு ஏதோ இறைவன் கொடுத்த, குருமார்கள் கொடுத்த கொஞ்சம் கொஞ்சத்தை ஜோதிடத்தோடு இணைத்து இந்த நூலை வடிவமைப்பதற்கு குருமார்களும் திருவருளும் குருவருளும் சான்றோர்களுடைய அருளாசியும் பாண்டி குருமணிநாதருடைய திருவருளும் வாய்ப்பு கொடுத்தது. அதை உங்களோடு பகிர்ந்துக்கிட்டேன். இதில் ஏதாவது குற்றம் இருந்தால் சான்றோர்கள் சபை, குற்றம் இருந்தால் பெரியோர்கள் பொறுத்தருள் முடி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி ஐயா. நிகழ்ச்சி சிறப்பா இருக்கு. கேள்வி பதில் நிகழ்ச்சி போலாம் ஐயா. இந்த ஸ்கிரீன் ஷேர் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஐயா. க்ளோஸ் ஆயிடுச்சாங்க ஐயா. இந்த கேள்வி, இந்த நிகழ்ச்சியை பத்தி கேள்வி கேட்கறவங்க யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐயா அவர்கள் வேலையை ரொம்ப சிரமப்பட்டு பலவிதமான
ஸ்லைடுகள் ரெடி பண்ணி வச்சு அதுல ஒரு 500 ஸ்டைல் ரெடி பண்ணாலும் நமக்கு ஒரு 20-35 ஸ்லைடு தான் அவரால் வந்து இந்த நேரத்தில் அதை தொகுத்து பழக முடியும். இருந்தாலும் நிகழ்ச்சி கொஞ்சம் சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியா இன்னும் ஒரு 2-3 வாரம் கழிச்சு இவருடைய நிகழ்ச்சியை நம்ம ஒரு விரிவா பார்ப்போம். அதற்காக இப்ப யாராவது இந்த நிகழ்ச்சியை பற்றி கேள்வி கேட்டது விரும்புனா வாங்க. ஐயா மோகன் ஐயா, நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயானுடைய திருமண சம்பந்தமான உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் ஐயா. அந்த 1ஆம் பாவம் 2ஆம் பாவத்துல ராகு கேதுகள் இருந்தா அது 1ல ராகுனா 7ல கேது, 2ல ராகுனா 8ல கேதுன்னு இருக்கும். அப்போ இது எப்படி இந்த 4 இடத்துல எப்படி ராகு கேதுக்கள் இருந்தாலும் இதை இணைத்தால் எந்த வித தொந்தரவும் இல்லையா என்பது என்னுடைய ஐயம் ஐயா. அருமையான கேள்விக்கு ஐயா. பொதுவாகவே ஒரு ஜாதகம் ராகு கேது 1-2 இருந்தா ராகு கேதே வேணும். இப்ப இந்த திருமண இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராகு கேது ஜாதகம் தனியா போட ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு. பலவிதமாக அதை நோக்க வேண்டும். தோஷ சமயத்தில் எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஒருத்தருக்கு ராகு இருக்கும் இடத்தில், அது எந்த இடமே வேணா வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் ராகு இருக்கும் இடத்தில், ஆணுக்கு ராகு இருக்கும் இடத்தில், ராசியிலேயோ நவாம்சத்திலேயோ, இது முதல் விதி எழுதிக்கங்க. ஆணுக்கு ராகு இருக்கும் ஸ்தானத்தில் ராசியோ நவாம்சத்திலேயோ பெண்ணுக்கு கேது இருந்து விட்டால் இந்த ராகு கேது தோஷம் முற்றிலும் பலிக்காது, ஒன்றும் செய்யாது. பெண்ணுக்கு கேது இருக்கும் இடத்தில் ஆணுக்கு ராகு இருந்து விட்டால் ராசியிலேயோ நவாம்சத்திலேயோ இந்த ராகு கேது தோஷம் ஒன்றும் பண்ணாது. அந்த திசையே வந்தா கூட ஒண்ணும் பண்ணாது. இது வக்ர கிரகங்களுடைய வசியத்தன்மை, கர்ம பொருத்தம் பேரு. இப்படி இருந்துச்சுன்னா ஒன்னும் பாதிக்காது. அல்லது ராகு கேது ஒருத்தருக்கு இருக்கு, திசா நடக்குது, இன்னொருத்தருக்கு ராகு கேது இல்லை. லக்னத்துக்கு இந்த ராகு கேது யோகமாக அமையும் பொழுது கட்டாயம் பாதிக்காது. அவயோகமாக ராகு கேது அமைந்திருந்தால் அங்கே அகங்கார தத்துவத்தை தூண்டிவிடும். வாக்கு லக்னம் என்பது என்ன? அகங்காரம். லக்னத்தில் என்ன இருக்கு? அகங்காரம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நான் என்ற தத்துவம் இருக்கு. அந்த 4 தத்துவத்தை தூண்டிவிட்டோம். கேது கூட அவளை தூண்டிவிடாது, ராகு தூண்டிவிட்டு. கேது லக்னத்தில் இருக்கும்போது 7ஆம் பாவத்துல ராகு இருப்பார். ராகு 7ஆம் பாவம் என்ன? காமம். காமம் அதிகம் தூண்டிவிடும். ராகு லக்னத்தில் இருக்கும்போது நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிறேன், நான் யாரு தெரியுமா, நான் உனக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த அகங்கார தத்துவத்தை தூண்டிவிட்டோம். அதுதான் இந்த பிரச்சனையே. அதனாலதான் ஒருத்தருக்கு ராகு கேது இருந்தால் பாம்பின் கால் பாம்பறியும். ராகு நமக்கு ஏயா வம்பு, ராகு கேதே இருந்தா நல்லது அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். இதை யோசிச்சுதான் செய்யணும். லக்னத்திற்கு யோகர்களாக ராகு கேது இருந்து விட்டால் கவலைப்பட வேண்டாம். ராகு கேது திசையை வல்ல சார், கவலைப்பட வேண்டாம். ராகு கேது இருக்கு, ராகு கேது திசையை வேண்டாம், வரல, கவலைப்பட வேண்டாம். ஒருத்தருக்கு ராகு ராசியிலேயோ நவாம்சத்திலேயோ ராகு கேது இருக்கும் இடத்தில் இன்னொருவருக்கு அதே சர்ப்ப கிரகங்கள் இருந்து விட்டால் வக்ர வஷ்ய பொருத்தம், கர்ம பொருத்தம். அதுக்குள்ள விரிவா சொல்லலாம்னு நிறைய எடுத்து வச்சிருந்தேன், சொல்றதுக்கு டைம் இல்லை. இவங்க ராகு கேது பத்தி பயப்பட வேண்டாம், செய்யலாம். இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க, ஒருத்தருக்கு லக்னத்துக்கு ராகு கேது, இன்னொருத்தருக்கு சந்திரனுக்கு ராகு கேது. கவலைப்படாதீங்க. ஒருத்தருக்கு லக்னத்துக்கு ராகு கேது இருக்குது ஆத்ம சரீரத்துக்கு, ஒருத்தருக்கு மன உடலுக்கு ராகு கேது இருக்குது, அருமையா சேர்க்கலாம், தப்பு வராது. ஒருவருக்கு லக்னத்துக்கு ராகு கேது, ஒருத்தருக்கு சந்திரனுக்கு ராகு கேது, அருமையா சேருங்க, தப்பு வராது. ஒருத்தருக்கு லக்னத்துக்கு ராகு கேது, சுப ராகு கேது, இன்னொரு சுக்கிரனுக்கு ராகு கேது இருக்குது, பரவாயில்ல, சேர்த்து விடுங்க. இந்த லக்னத்துக்கு 1-2 இருக்கிற ராகு கேது மிக கொடிய ஆக்ரோஷத்துடன் ஜாதகரை கெடுக்கும் திசையாக இருந்தால் அங்கு மட்டும்தான் ராகு கேது ஒருத்தருக்கு இருக்குதான்னு யோசிக்கணும். இது என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை. நன்றி சிவா. ஐயா நியூட் எடுத்துக்கோங்க. ஐயா நியூட் எடுத்துக்கோங்க. நன்றி ஐயா. ஐயா நியூட் எடுத்துக்கோங்க. சீனிவாசன் ஐயா. ஐயா வெங்கடேஷ் ராமசும் ஐயா, இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து பேசலாம்.
மியூட் எடுத்துருங்க. கருத்து சொல்றதுக்கு எல்லாம் தாண்டி அவருடைய நிகழ்ச்சி மிக சிறப்பா இருந்தது. அதாவது ஜோதிடத்தோட சைவ சித்தாந்தத்தை கலந்து ஒரு உரை பிரமிப்பு. சைவ சித்தாந்தம் தனியா படிக்கிறோம், ஜோதிடம் தனியா படிக்கிறோம், ரெண்டு சேர்த்து படிச்சா விஷயங்கள் வெளிப்படும் சொன்னார். சிறப்பு. அதுல அவர் நிறைய விஷயங்கள் தொட்டு கட்டினார். நிறைய விஷயங்கள், அதாவது சொல்லப்போனா இந்த பீஜஸ்புரம் சேத்திரம் இது எந்த இடத்துல ஒர்க் பண்ணோம், குழந்தை பாக்கியத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணோம், பொருத்தங்கள் பார்ப்பதுங்கிறது அது ஜெனரல் இந்த டாபிக்கோட தனித்தன்மை. அது 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 அவருக்கே உரித்தான சொல்லிட்டாரு. ஆனா அதை தவிர நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பொருத்தங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் உள்ள வராம ஒரு வாழ்க்கை முறை, வாழ்க்கை நெறி, இது எல்லாத்தையும் சைவ சித்தாந்தத்தின் மூலமா சொன்னது. ஆக்சுவலி சொல்ல போனா இன்னும் பிரமிப்புல இருந்து வெளியே வர முடியல. அதனால இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கும் கேள்வி எல்லாம் கேட்டு முடிக்கணும். நன்றிங்க, நன்றிங்க. உங்க ஆசீர்வாதம் ஐயா. நமஸ்காரம், ஆசீர்வாதம். உங்க திருவடி வரைக்கிறீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைங்க. இல்லைங்க, அதாவது சான்றோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த சபையில் உள்ள பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம எவ்வளவுதான் சாதித்தாலும் அனைத்தும் சாதிக்க வைப்பது குருவர்களும் திருவர்களுமே தவிர நம்மால் ஆனது ஒன்றும் இல்லை. இந்த எண்ணம் தான் நம்மை வளர்க்கும். அப்படி பார்க்கும் பொழுது ராமசுப்பையாவெல்லாம் ஜோதிடத்தினுடைய சிகரம். அவருடைய திருவடி தர்சனம் எனக்கு அப்படித்தாங்க ஐயா. நான் அப்படிதான் உங்களை பார்க்கிறேன். அதனால இது பெரும் புகழுரைக்கல்ல, உண்மை. சிவாய நம. ஐயா வணக்கம். ஐயா ராகுல் ரவி ஐயா முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ராகுல் திலகர் ரவி, நீங்க அந்த மியூட் ஆன் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. மியூட் ஆன் பண்ணுங்க. இன்னும் பண்ணல. பண்ணிட்டீங்க. நன்றி. உங்க கேள்வியை கேட்கலாம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. அதாவது வந்து இந்த தசாபுக்தி கனெக்ட் பண்ணி பண்றதும் என்னதான் ஒரு இதா இருந்தாலும் விளைநிலம் கரெக்டா இருக்கணும். இல்லாத நம்ம பண்ணிட்டு நல்ல கம்மியான பாயிண்ட் இருக்கு. அடுத்தது வந்து எல்லாம் கரெக்ட். நீங்க சொல்றது சூரியன் ராகு, சனி ராகு காம்பினேஷன் டிஸ்டர்ப் பண்ணது எல்லாம் கரெக்ட். அவங்களுக்கு உண்டான தீர்வு என்ன பண்ண அவங்க நல்லா இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப நம்ம எல்லாருமே சொல்றோம், பேசுறோம், எல்லாருமே கருத்து இருக்கு சொல்றோம், வாழ மாட்டாங்க, எல்லாம் ஓகே.